கட்டு சிங்கி வாட்டர் பார்க் போனாங்க. கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் அவங்க 4 பேரும் வாட்டர் பார்க் போறாங்க. கட்டு சிங்கி ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. அப்பா அப்பா நாளைக்கு வாட்டர் பார்க் போறோம்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்ப்பா. அப்பா எனக்கு அந்த ஸ்விம் டியூப் கூட வேணும். ஆம்பா வாட்டர் பார்க் போறதுக்கு ஸ்விம் சூட் கண்டிப்பா போட்டுட்டு போணும்ல. என்கிட்டயும் கட்டு கிட்டயும் அந்த ஸ்விம் சூட் இல்லப்பா. அட ஆமா கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஸ்விம் டியூபை வாங்கிட்டு வரேன். நாளைக்கு நேரத்துக்கு நீங்க எந்திரிக்கணும், சரியா? ஏன்னா 9 மணிக்கு நம்ம போயாகணும். அப்பதான் வாட்டர் பார்க்குக்கு சரியான நேரத்துக்கு போக முடியும். என்னப்பா வாட்டர் பார்க் இங்க இருந்து ரொம்பவே தூரத்துல இருக்கா? ஆமாப்பா கட்டு, வாட்டர் பார்க் ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் விட நம்ம தூரமா போக வேண்டியதா இருக்கும். சோ அதனால நாம 2 ஹவராவது டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும், தெரியுமா? அப்பனா சரியாமா, நானும் கட்டுவோம் டைம்க்கு எந்திரிச்சு சீக்கிரமா ரெடி ஆயிடுறோம், சரியா? அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. காலையில 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுறாங்க. அப்பா அம்மா கூட ரெடி ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் கிளம்பி வாட்டர் பார்க்கு போறாங்க. வாட்டர் பார்க்க ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச தூரத்துல அப்பா ஒரு காரை ஸ்டாப் பண்றாரு. என்ன ஆச்சுப்பா? வாட்டர் பார்க் வந்துடுச்சாப்பா? அட இல்ல கட்டு, அது வரதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்படின்னா இங்க எதுக்குப்பா நிறுத்துனீங்க? அட கட்டு சிங்கி, அந்த ரோடு பக்கத்துல ஷாப் இருக்குல்ல, அங்க உங்களுக்காக ஸ்விம் டியூப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க கார்லயே உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏன்னா வெளியில ரொம்ப வெயில் இருக்கு. சரிங்கப்பா, எனக்கு ரெட் கலர்ல வாங்கிட்டு வாங்க, சரியா? ஆமாப்பா, எனக்கு கூட yellow கலர்ல வேணும். சரி குழந்தைங்களா, நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அவங்க அப்பா அவங்களுக்காக சீக்கிரமா ஸ்விம் சூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாட்டர் பார்க் ரீச் ஆயிடுறாங்க. வாட்டர் பார்க் வெளியோ அப்பா அம்மா கட்டு சிங்கி டிக்கெட்ஸ் வாங்கின உடனே கையில போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் பேண்ட குடுக்கறாங்க. வாவ், இந்த பேண்ட்ஸ் பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? அப்பா அம்மா சிங்கி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றல, வாங்க உள்ள போலாம். நான் நிறைய வாட்டர் ரைட்ஸ்ல போறேன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா வாங்க சீக்கிரம் போலாம். கட்டு சிங்கி, நாம இப்ப இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. சீக்கிரம் நாம Dress சேஞ்ச் பண்ணனும், அப்புறம் ஸ்விம் சூட்ஸ் போட்டுக்கணும். அப்பதான் நம்ம விளையாட போக முடியும். சிங்கி, நீ ஏன் கூட வா. அப்புறம் கட்டு, நீ அப்பா கூட போய் Dress சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா, சரியா? சீக்கிரம். சரியாம்மா. கட்டு சிங்கி சீக்கிரமா Dress சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஸ்விம்மிங் பூல் பக்கமா போறாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. மியூசிக் கூட ப்ளே ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸ் கூட இருந்தது. வாவ், இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்றாங்க. நாம கூட இங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கே. அப்பா வாங்கப்பா, அந்த பெரிய வாட்டர் ரைடுக்கு நாம போலாமா? இதுல நாம பெரிய டியூப் மேல உட்கார்ந்து கீழே வரணும். செம்மையா இருக்கும். இல்ல இல்ல, அவ்ளோ பெரிய வாட்டர் ஸ்லைட்ல நான் போக மாட்டேன். சின்ன வாட்டர் ஸ்லைட்ல தான் நான் போவேன். பரவாயில்ல கட்டு, நீ என் கூட ரைடுக்கு வா. அப்புறம் சிங்கி, மம்மியும் நீங்க சின்ன ஸ்லைட் ரைட்ல போங்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்ணலாம். சரிப்பா. கட்டு அப்பா கூட பெரிய வாட்டர் ஸ்லைட்ல விளையாடுறதுக்காக போறான். அதுக்கப்புறம் அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய டியூப் கொடுக்கறாங்க. அப்பாவும் கட்டுவும் சேர்ந்து அந்த டியூப்ல உட்கார்றாங்க. கட்டு, டியூப் ஹேண்டல சரியா புடிச்சுக்கோ. ஆம்பா, நான் நல்லா புடிச்சிட்டு இருக்கேன்பா. அப்புறம் அவங்க அந்த வாட்டர் ரைட்ல கீழ போறாங்க. சிங்கி அவனோட அம்மா கூட நிறைய வாட்டர் ஸ்லைட்ஸ்ல செம்மையா என்ஜாய் பண்றாங்க. நிறைய விதவிதமான வாட்டர் ஸ்லைட்ஸ்ல அவங்க போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்றாங்க. அங்க கட்டு சிங்கி ஸ்விம் டியூப்ஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் கூட ஒருத்தங்க சூப்பரா விளையாடுறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தங்க தண்ணி அடிச்சுக்கிறாங்க. இந்தா கட்டு, இந்தா மேலயும் ஒரு படிக்கிறேன் பாரு, இந்தா சிங்கி. அப்புறம் அவங்க அப்பா பின்னாடில இருந்து எல்லார் மேலயும் நிறைய தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணில அவ்வளவு விளையாடின பிறகு கட்டு சிங்கிக்கு ரொம்பவே பசிக்குது. அப்பா அம்மா, எனக்கு விளையாடி விளையாடி ரொம்ப பசி எடுக்குது. ஆமா அப்பா அம்மா, விளையாடி விளையாடி எனக்கு கூட ரொம்பவே பசி எடுக்குது. இப்போ எனக்கு சாப்பாடு வேணும். சரி வாங்க, அப்ப நம்ம கேண்டீனுக்கு போய் சாப்பிடலாம், சரியா? அப்புறம் வாட்டர் பார்க்ல இருக்க அந்த கேண்டீனுக்கு போய் அவங்க சாப்பிட உட்கார்றாங்க. பசங்களா ஞாபகம் இருக்கா?
உங்க எனர்ஜிக்காக என்ன சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம். நான் பர்கர் சாப்பிடுறேன் மம்மி. நான் வீட்ல இருந்து வரும்போதே யோசிச்சுக்கிட்டு வந்துட்டேன். நான் பர்கர் தான் சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு சாண்ட்விச் வேணும். அப்பா அம்மா சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாம் வந்துடுது. வா மம்மி, இந்த பர்கர் ரொம்ப செம்ம டேஸ்ட்ல இருக்கு. ஆமா, இந்த சாண்ட்விச் நிஜமாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப டேஸ்டியா இருக்கு மம்மி. பசங்களா, எல்லாமே செம்ம ருசியா இருக்கு. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, சரியா? அம்மா, அம்மா சாப்பிட்ட பிறகு நாம அங்க எல்லாரும் பால் வச்சு அந்த ஸ்விம்மிங் பூல் ஆடிட்டு இருந்தாங்களே, அங்க போலாமா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் விளையாடணும் போல இருக்கு. ஆஹா, சரி சிங்கி, உனக்கு எவ்வளவு விளையாடணும் தோணுதோ அவ்வளவு விளையாடு. ஆனா ஃபர்ஸ்ட் உன்னோட லஞ்ச் முடிக்கணும், சரியா? கட்டு சிங்கி அவங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா 4 பேரும் பூல்ல விளையாடுறதுக்காக போறாங்க. சாயந்தரம் வரைக்கும் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். கட்டு சிங்கியோட வீட்டுக்கு புதுசா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்திருந்துச்சு. சிங்கி, பாத்தியா நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு? இந்த ஃப்ரிட்ஜ்குள்ள நம்ம நிறைய சாக்லேட்ஸ் வைக்கலாம்ல? ஆமா கட்டு, உண்மையிலே இது ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜை டெலிவரி பண்ண வந்த ஆளு ஃப்ரிட்ஜை செட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கட்டு அவரு என்ன செய்யறாரோ அத அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அங்க இருந்த சுத்தியலை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். அட கட்டு, நீ இத வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்து, அடிபட்டு போகுது. சிங்கி, நீ பாத்தியா அங்கிள் இந்த டூல்ஸை வச்சு ஃப்ரிட்ஜை எப்படி செட் பண்றாருன்னு? எனக்கும் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணணும் போலவே இருக்கு. இல்ல கட்டு, நாம இப்ப இந்த டூல்ஸை யூஸ் பண்ண கூடாது. இது சேஃப் கிடையாது. அத கேட்டு கட்டு சோகமாயிட்டான். அட, ஏன் நீ இவ்ளோ கவலைப்படுற? சரி இரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படி சொல்லி சிங்கி உள்ள போய் அவகிட்ட இருக்கிற வுட்ல செஞ்சிருக்கிற டூல் கிட்ட போய் எடுத்துட்டு வந்தா. இந்த கட்டு, இத அம்மா நமக்காக பொன்டூன் கிட்ஸ் வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. இது நம்ம வச்சு விளையாடலாம். அப்புறம் இது ரொம்பவும் சேஃப் கூட. ஆமா சிங்கி, இது ரொம்ப லைட் வெயிட் அப்புறம் கலர்ஃபுல்லாவும் இருக்கு. வா, நாம இத வச்சு விளையாடலாம். அப்படி கட்டு சிங்கி அந்த உடன் டூல்ஸ் வச்சு விளையாடினாங்க. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பண்டிக்கு இந்த டூல் பாக்ஸ் வேணுமா? அட, அப்படியே நீ போய் அவன்கிட்ட சொல்லு. இத www.pontoonkids.com இருந்து ஆர்டர் பண்ணிக்க சொல்லு. கட்டு சிங்கி அடிக்கடி ஃப்ரிட்ஜ் டோரை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கட்டு ஒரு டோரை ஓபன் பண்ணா, சிங்கி இன்னொரு டோரை ஓபன் பண்ணா. சிங்கி, இது உள்ள இருந்து ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் பாரு. ஆமா கட்டு, இது பெருசா இருக்கு. தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டும் நிறைய இருக்கு. இதுல நாம ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அழகா வச்சுக்கலாம். பசங்களா, ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுங்க. இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கட்டு சிங்கி உடனே அம்மா பக்கத்துல வந்து அங்க பார்த்தாங்க. அம்மாவுக்கு முன்னாடி டேபிள்ல நிறைய காட்டன் பாக்ஸ் இருந்துச்சு. அதுல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்நாக்ஸ், இன்னும் நிறைய பொருட்கள் இருந்துச்சு. மம்மி, இதெல்லாம் என்ன? அது நீங்க ஸ்கூலுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்போ பழைய ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால தனித்தனியா இந்த காட்டன் பாக்ஸை எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியா வச்சிருக்கேன். இதுல இப்போ தனித்தனி காட்டன் பாக்ஸ்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இப்படி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நம்மளுடைய ஃப்ரிட்ஜ்ல எக்ஸ்பயர்டான எவ்வளவு பொருட்களும் இருந்துச்சு. அம்மா, இப்ப எங்களுக்கு புரிஞ்சுது. அதாவது இங்க இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து புது ஃப்ரிட்ஜுக்குள்ள நாங்க வைக்கணும், அதுதானே? ஆமா சிக்கி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அப்பா மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்தாரு. அப்பாவோட கையில நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்களா, இங்க பாருங்க, புது ஃப்ரிட்ஜுக்கு நான் என்ன விலை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. அட, என்ன இது? அப்பா வேற நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா கட்டு, ஆனா ஏன் பயப்படணும்? நம்ம ஃப்ரிட்ஜுக்கு டபுள் டோர் இருக்கு. அது எவ்வளவு பெருசு, அதுக்குள்ள எல்லாத்தையுமே வைக்கலாம். வா, நம்ம எல்லா பொருளையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நானும். கட்டு சிங்கி அப்பா அம்மா 4 பேரும் சேர்ந்து ஃப்ரிட்ஜ்ல பொருட்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்பா எடுத்துட்டு வந்த பேக்ல ஹோம்மேட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் இருக்கிறத அவ பார்த்தா. அட அப்பா, என்ன இது? இதுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கா? ஆனா இது சில்லுனே இல்லையே. இல்ல சிங்கி, இது ஐஸ்கிரீம் மிக்ஸ். அதுவும் உன்னோட ஃபேவரட் சாக்லேட் ஃப்ளேவர். அப்படின்னு இந்த பாக்ஸுக்குள்ள எந்த மாதிரி இன்கிரிடியன்ட் இருக்குன்னா அதை வச்சு வீட்லயே டேஸ்டி ஐஸ்கிரீம் பண்ணலாம்.
அதுவும் கஷ்டப்படாம. நான் யோசிச்சேன், புது ஃப்ரிட்ஜ் வருதுல்ல, எதுக்கு நாம ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடக்கூடாது? அட சூப்பர்ப்பா. அப்படின்னா இத வச்சு நாம வீட்லயே ஐஸ்கிரீம் பண்ணலாமா? இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. அப்ப அம்மா நீங்க வாங்க, முதல்ல நம்ம ஐஸ்கிரீமை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். அப்புறம் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ள ஐஸ்கிரீம் அழகா சாப்பிட ரெடியா இருக்கும். ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நானும் கட்டும் இதுக்கு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது? அதுக்குள்ள சிங்கி அப்புறம் மம்மி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவாங்க. இதனால வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும். இது நல்ல ஐடியாப்பா. இப்படியே பண்ணலாம். எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. கட்டு, இந்த வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணிட்டேன். இத ஃப்ரிட்ஜுக்குள்ள ஷெல்ஃப்ல வை. ஓகேப்பா. அப்பா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்றது? அத கீழே வைக்கணும். உன்னோட அப்புறம் சிங்கியோட சாக்லேட்ஸ மேல ஃப்ரீசர்ல வை. ஓகேப்பா. அம்மா ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, சாக்லேட் வைக்கும் போது நீ அதை எடுத்து சாப்பிட்றத கட்டோ. மம்மி, சரி சரி, நான் சாப்பிட மாட்டேன். சிங்கி பாத்துக்கோ. இப்ப நம்ம இந்த பால்ல ஐஸ்கிரீம் மிக்ஸ போட போறோம். அதுக்கப்புறமா அதை பாயில் பண்ண போறோம். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் குளிர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து நாம இத ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடணும். உடனே நம்மளுடைய டேஸ்டியான ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடும். அட அம்மா, இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவங்களுடைய வேலைகளை முடிச்சிட்டாங்க. அப்பாவும் கட்டும் சேர்ந்து ஃப்ரிட்ஜை அழகா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. சிங்கியும் அம்மாவும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சில்லுன்னு ஆவறதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாங்க. பரவாயில்லையே, எல்லா வேலையும் ஒரே நொடியில முடிஞ்சிருச்சு. இல்லம்மா, இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்கு. அது என்ன கட்டும்? இதோ இப்ப சொல்றேன். கட்டு அங்கிருந்து வேகமா ரூமுக்குள்ள போய் சில ஸ்டிக்கர்ஸை எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்துட்டான். அட கட்டும், நம்ம ஸ்கிராப் புக் வாங்கினப்போ அது கூட நமக்கு ஃப்ரீயா கிடைச்சதே, அந்த ஸ்டிக்கர்ஸ் தானே இது? ஆமா சிங்கி, பாத்தே இது எவ்வளவு அழகா இருக்கு. மம்மி, நாங்க இது ஃப்ரிட்ஜ்ல ஒட்டலாமா? அட ஓகே கட்டு, நிச்சயமா நீ இந்த ஸ்டிக்கர்ஸை ஃப்ரிட்ஜ்ல ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி புது ஸ்டிக்கரை புது ஃப்ரிட்ஜ்ல ஒட்டினாங்க. சிங்கிக்கு இன்னொரு ஐடியா வந்துச்சு. அவ அவளுடைய ரூமுக்குள்ள போனா. அவளுடைய ரூமுக்குள்ள இருந்து ஒரு கலர் பேப்பரை எடுத்துட்டு வந்தா. சிங்கி, இத வச்சு நீ என்ன பண்ண போற? கட்டு, இந்த பேப்பர்ல நான் அழகான ஒரு கோட் எழுதுவேன். அத நாம ஃப்ரிட்ஜ்ல ஒட்டி வைக்கலாம். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நீ வேணும்னு பாரு, ரொம்ப அழகா இருக்க போகுது. குட் ஐடியா சிங்கி. இந்த பேப்பர்ல என்ன கோட் எழுதுவ? அது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும்பா. ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் சிங்கிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கலர் பேப்பர்ல அவ அழகா எழுதுனா, மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர். வாவ் சிங்கி, உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா எழுதியிருக்க. ஆமா சிங்கி, இப்ப இத ஃப்ரிட்ஜ்ல ஒட்டி விட்டுரு. சிங்கி ஃப்ரிட்ஜ்ல பேப்பர் கிளிப்போட உதவியால அதை ஒட்டி வச்சிட்டா. முதல்ல புது ஃப்ரிட்ஜ் அவ்வளவு நல்லாவே காணல. ஆனா உங்க கிரியேட்டிவிட்டியால இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப அழகா மாறிடுச்சு. சூப்பர். நீங்க சரியாதான் சொல்றீங்க. நம்ம பிள்ளைங்க 2 பேருமே அவ்வளோ டேலண்டட். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் ஹால்ல உட்காந்தாங்க. டிவி பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும், ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வாவ்மா, இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு டேஸ்டான ஐஸ்கிரீம் சாப்பிடுறது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாமா, உண்மையிலேயே அந்த ஐஸ்கிரீம் எவ்வளவு டேஸ்டா இருக்க போகுதோ. என்னதான் சொல்லு, எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா சீக்கிரமா எல்லாமே முடிஞ்சிரும். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கலாம். ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓபன் பஸ் ரைட். அது காலை நேரம். அம்மா இன்னைக்கு எழுப்பாமலேயே கட்டு சிங்கி 2 பேரும் எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி நின்னாங்க. டிஃபன் சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்தாங்க. அட கட்டு சிங்கி, இன்னைக்கு டைமுக்கு ரெடியா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஆமாப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து எங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்கள ஓபன் பஸ் ரைடுக்கு கூட்டிட்டு போறாங்க. நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஆமாப்பா, இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. உங்களுக்கு தெரியுமா, அந்த பஸ்ஸோட டாப் ஃபுல்லாவே ஓபனா இருக்குமா. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆமா கட்டு, அப்புறம் என்ன, ஓபன் பஸ்னா இதுதான். ஆமாப்பா, நீங்க சீக்கிரமா எங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வாங்க. எங்களால வெயிட் பண்ணவே முடியலப்பா. சரி சரி, முதல்ல நீங்க 2 பேரும் உங்க டிஃபனை முடிங்க. அப்புறம் லஞ்சுக்காக
உங்களுடைய ஃபேவரட் சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸை தான் நான் வச்சிருக்கேன். வாம்மா. அம்மா, நீங்க குட்டிக்காகவும் சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல? அம்மா, அப்புறம் பண்டிக்கு? ஹா நான் வச்சிருக்கேன். சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டு முடிங்க, அப்பதான் அப்பா ஆபீஸ் போறதுக்குள்ள உங்களை விட்டுட்டு போவாரு. நீங்க லேட் பண்றீங்க. அவங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பா கட்டு சிங்கிய ஸ்கூல் கிட்ட கொண்டு போய் விட்டாரு. ஸ்கூல் கேட் பக்கத்துலயே கட்டு சிங்கியோட டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. பசங்க எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே அப்பாவை பார்த்து பாய்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குட்டி பண்டிக்கு பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. சிங்கி, நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு லேட் பண்ணீங்க? பாருங்க, பஸ் வர டைம் ஆயிடுச்சு. அட குட்டி, எக்ஸைட்மெண்ட்ல நேத்து நைட் பூரா எனக்கு தூக்கமே வரல. நாங்க காலையில எழுந்துச்சு ரெடி ஆயிட்டோம். ஆனா அம்மா எங்களுடைய ஃபேவரட் சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் பண்ணாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. வாவ், குக்கீஸா? உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மா நமக்காக சாண்ட்விச் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்க அம்மாவும் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்குள்ள ஸ்கூல் பஸ் அங்க வந்துருச்சு. பஸ்ல இந்த டிரைவர் அங்கிள் கீழே இறங்கினாரு. பசங்க கிட்ட ஹலோ சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. குழந்தைங்களா, பஸ்ஸில் உட்காந்து பஸ்ஸு போன பிறகு யாருமே நிற்கக்கூடாது, கையை வெளியே விடவே கூடாது. லஞ்ச் டைமில் பஸ்ஸை நிறுத்துவோம். அந்த டைமில் மட்டும் நீங்கள் லஞ்சை சாப்பிடலாம், சரியா? யாருமே நடுவில் டிஃபனெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்னொன்று, எந்த மாதிரி சுட்டித்தனமும் நீங்கள் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே? ஓகே அங்கிள். பசங்க எல்லாரும் பஸ்ல உட்காந்தாங்க. அவங்க ரைடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்களா, இன்னைக்கு இந்த ரைடுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது நான் மட்டும்தான். நாம இன்னைக்கு எங்க போக போறோம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி எந்த ரோடு நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்றேன். நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. அப்பதான் இன்னைக்கு ட்ரிப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா பசங்களா? ஓகே டீச்சர். முதல்ல நாம பார்க்க போறது ஹாஜி அலி தர்கா. பசங்களா, ஹாஜி அலி தர்கா ஹாஜி அலி ஷா புகாரியின் நினைவு சின்னம். இது மும்பையில இருக்கிற ஒர்லி கடற்கரை கிட்ட இருக்கிற தீவுல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இங்க நிறைய மூவிஸோட ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. இந்த தர்கா 1431 வருஷம் கட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த தர்கா 592 வருஷம் பழசானது. 500 வருஷம் பழமை வாய்ந்ததா? ஆமா பசங்களா. மறுபடியும் பஸ் கிளம்புச்சு. இப்ப நாம அடுத்து போக போறது இர்காம் சௌபாட்டிக்கு. இப்ப யார் இந்த சௌபாட்டி பத்தி என்கிட்ட சொல்ல போறீங்க? எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இத பத்தி தெரியும் இல்லையா? மேம், இத நீங்க கட்டு கிட்ட கேளுங்க. கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாத்த பத்தியும் கட்டுவே சொல்லுவான். அப்படியா? கட்டு சொல்லு, நாங்க எல்லாரும் கேக்குறோம். மேம், இங்க விக்கிற கோல்கப்பா மும்பையிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பாவ்பாஜியும் ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சிலையை இங்க கரைக்கிறது ஒரு பெரிய விழாவா நடக்கும். சூப்பர் கட்டு, ரொம்ப அழகா சொல்லிருக்க. பசங்களா, இந்த இடத்த பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? போலிசி ஃபேஸ். ஆமா டீச்சர், நான் எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து நிறைய தடவை இங்க சுத்தி பார்க்க வந்திருக்கேன். நாங்களும். ஆமா பசங்களா, இது மும்பையில இருக்கிற அழகான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. உங்க ஃபேமிலி கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல இடம்தான். அது மட்டும் இல்ல, நிறைய செலிபிரிட்டியோட வீடுங்களும் இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கும். எவ்வளவு நல்லா இருக்குல்ல சிங்கி, இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா கட்டு, இந்த இடத்துக்கு நாம எத்தனை தடவை வந்திருக்கோம். ஆனா இந்த ஓபன் பஸ் ரைட் ரொம்ப புதுசா இருக்குல்ல? பசங்களா, நாம இப்ப எல்லாரும் சித்தி விநாயகன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கோம். எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும், இது மும்பையோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். உள்நாடு வெளிநாடுல இருந்து நிறைய பேர் வருவாங்க இங்க தரிசனம் செஞ்சுட்டு போறதுக்கு. எங்க அப்பா சொல்லிருக்காரு, டியூஸ்டே ஆனா இங்க ரொம்ப கூட்டமா இருக்கும்னு. கரெக்ட் தான் ஹரி. பசங்களா, இதுதான் நம்மளுடைய ஹை கோர்ட். உங்களுக்கு தெரியும் இல்லையா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு? எஸ் மேம், கோர்ட்ல நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். கரெக்ட் தான் ஹரி. ஹை கோர்ட் ஆஃப் பாம்பே இந்தியாவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோர்ட்டுகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோர்ட் பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டது. புரிஞ்சுதா? எஸ் மேம். பசங்களா, இப்ப நம்ம வந்திருக்கிறது கேட்வே ஆஃப் இந்தியா. பசங்க அவங்க சீட்ல உட்காந்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்தாங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் உங்க ஜிகே கிளாஸ்ல இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவை பத்தி படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கீங்க தானே? சொல்லுங்க. எஸ் மேம். வெரி குட்.
அப்படின்னா சொல்லுங்க, இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவை எப்ப கட்டினாங்க? இத எதுக்காக கட்டினாங்க? சிங்கி, நீ சொல்லு. டீச்சர், இது 1911ல பண்ணது. வெரி குட். குட்டி, இப்ப நீ சொல்லு, இதை எதுக்காக கட்டினாங்க? டீச்சர், கிங் எம்பரர் ஜார்ஜ் வி எப்போ இந்தியா வந்தாரோ அப்போ அவரை வரவேற்கிறதுக்காக தான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவை உருவாக்குனாங்க. வெரி குட் குட்டி. ஸோ பசங்களா, இதோட நம்மளுடைய ரைட் முடிய போகுது. இப்போ நம்ம ஃபைனலா ஸ்கூலுக்கு போக போறோம். சரி, இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு நாம போன ரைட்ல உங்களுடைய ஃபேவரட் பார்ட் எது எது அப்படின்னு? மேம், எனக்கு இந்த ரைட்ல ரொம்ப பிடிச்சது போலிசி ஃபேஸ் தான். அதோட வியூ பார்க்க எவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆமா ஆமா, எனக்கும். மேம், என்னுடைய ஃபேவரட் பிளேஸ் சப்பாட்டி தான். அதை பார்த்த உடனே கோல்கப்பா சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. சிங்கி, ஹரி, உங்களுடைய ஃபேவரட் பார்ட் எது? மேம், நீங்க கூட்டிட்டு போன இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் பார்ட் இப்படி ஓப்பன் பஸ்ல உட்காந்து இதை எல்லாத்தையும் சுத்தி பார்த்தது தான். ஓகே, குட் குட். நீங்க எல்லாரும் இந்த ரைடை என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே பசங்களோட ஓப்பன் பஸ் ரைட் முடிஞ்சிருச்சு. எல்லா பேரண்ட்ஸும் பசங்களை கூட்டிட்டு போக வந்திருந்தாங்க. கட்டு சிங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்க ட்ரிப்பை பத்தி அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க. கட்டு சிங்கி மூவிக்கு போனாங்க. ஸ்கூல்ல இப்போ லஞ்ச் பிரேக். எல்லா பசங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வந்திருக்காமா. எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க. ஆமா ஆமா, அந்த புது மூவியை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த மூவியை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாரும் ஒன்னா போலாமா? என்ன சொல்ற சிங்கி? அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு தெரியும்ல, அவங்க ஒன்னும் ஃப்ரீயா இல்ல. ஆமா கட்டு, நீ சொல்றது உண்மைதான். இப்போ என்ன பண்றது? அப்போ சயின்ஸ் டீச்சர் கிளாஸுக்கு வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் உங்களுடைய புக்கை ஓபன் பண்ணுங்க. சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் மேம். அதுக்கப்புறம் டீச்சர் 1 மணி நேரம் பாடம் நடத்தினாங்க. பசங்களா, இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ் இந்த இடத்துல முடியுது. சரி, இன்னைக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். பசங்களா, இந்த சாப்டர்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, ஃபியூச்சர்ல சயின்ஸோட பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கும்னு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க அந்த புது மூவி பாத்தீங்களா? அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி? நோ மேம். மேம், நான் அந்த மூவியை பார்த்துருக்கேன். எனக்கு அந்த மூவி ரொம்பவே பிடிச்சது. வெரி குட். நீங்க எல்லாருமே இந்த மாதிரி மூவிஸை பார்க்கணும். இந்த மாதிரி மூவிஸ் நமக்கு அவேர்னஸை உண்டாக்கும். இப்படி கிளாஸும் முடிஞ்சு போச்சு. டீச்சரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா, நம்ம டீச்சரும் சொல்லிட்டு போறாங்க நம்ம எப்படியாவது இந்த மூவி பார்க்கணும். ஓகே, ஒரு தடவை நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்கலாம். அப்படி எல்லா பசங்களும் பிளான் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அந்த மூவிக்கு கூட்டிட்டு போக சொல்லலான்னு. அடுத்த நாள் எல்லாரும் கிளாஸ் ரூம்ல ஒன்னா சேர்ந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணீங்க? அப்பா அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சதா? இல்லப்பா, எங்க அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன் அப்பா அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு. கட்டு தான் அடம் பிடிச்சான். ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்ல. ஆமா, எங்க அப்பா அம்மா கிட்டயும் டைம் இல்லையா, அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குட்டி அது வரைக்கும் எதுவும் சொல்லல. அப்ப எல்லாரும் குட்டியை தான் பார்த்தாங்க. அட குட்டி, நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஆண்டி அங்கிள் என்ன சொன்னாங்க? அது வந்து சிங்கி, அது என்னோட அம்மாவும். எல்லாரும் குட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அட, நீங்க எல்லாம் ஏன் சோகமாயிட்டீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட அப்பா அம்மா மூவி போறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. ஓ, ரொம்ப நல்ல விஷயம். இது கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட குட்டி, ஏன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த? அட, அப்படின்னா நம்ம ஃபைனலா இந்த மூவி பார்க்க போறோமா? ஏ, எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எல்லா பசங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாரும் குட்டியோட வீட்டுக்கு போறது தான் அவங்களுடைய பிளான். அட சிங்கி, சீக்கிரமா வா, இல்லனா லேட் ஆயிட போகுது. அட, ரெடி ஆயிட்டேன். ஷூ தானே போடுறேன். இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன். பசங்களா, குட்டியோட அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. நீங்க 2 பேரும் நல்ல பசங்களா இருக்கணும். அப்புறம் மூவியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேமா, நாங்க கவனமா இருக்கோம். ஆமாமா, நானும் கவனமா இருக்கேன். இந்த கட்டு எந்த தொந்தரவும் கொடுக்காத மாதிரி. ஓகே சிங்கி, பாய் பாய் பசங்களா. பாய் பாய் மா.
குட்டியோட அம்மா எல்லா பசங்களையும் கூட்டிக்கிட்டு மூவி காட்ட கூட்டிட்டு போனாங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் 3D கிளாஸஸ் வாங்கிட்டு வரேன். இந்த மூவியை நம்ம எல்லாரும் 3D கிளாஸஸ் போட்டு பார்க்க போறோம். ஓகே? வாவ்! இந்தாங்க பசங்களா, உங்களுடைய 3D கிளாஸஸ். இத போட்டீங்கன்னா அந்த மூவியை நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இத போட்டு பாத்தீங்கன்னா அந்த மூவில வர எல்லா பொருளுமே உங்களுக்கு பக்கத்துல வர மாதிரி இருக்கும், ரியல் வேர்ல்ட்ல. சிங்கி, நீ பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருக்க. நீ மட்டும் பார்க்க என்ன ஹீரோ மாதிரியா இருக்க? நீ பார்க்க அப்படியே கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்க. நம்ம எல்லாரும் உண்மையில பார்க்க ஃபன்னியா தான் இருக்கோம். இந்த கிளாஸ் சூப்பரா இருக்கு. ஓகே பசங்களா, சீக்கிரமா உள்ள போலாம். மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமா போலாம். ஸ்டார்டிங் சீன் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. மூவியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ, இந்த சீன் நிறைய வைரல் வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கேன். இந்த சீன் செமையா இருக்குல்ல. அட பண்டி, நீ மூவி என்ஜாய் பண்ணி பாக்குறன்றது எங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா மெதுவா பேசு. நோ பண்டி, எதுவும் சொல்லாத, அமைதியா உட்காந்து மூவி பாரு. ஓகே ஓகே. அப்படி எல்லாரும் உட்காந்து மூவியை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வெளியே இருக்கிற ஹாலுக்கு வந்துட்டாங்க. வாவ், செம மூவி, பார்த்து என்ஜாய் பண்ண. அப்புறம் அந்த 3D கிளாஸஸும் எப்படி இருந்துச்சுல்ல, அது போட்டு மூவி பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாரை விடவும் என்ஜாய் பண்ணது பண்டி தான். என்ன பண்டி, உண்மைதானே? ஆமா ஆமா, என்னால மூவிக்கு நடுவுல பேசாம உட்காந்துட்டு இருக்கவே முடியல. உண்மையிலே இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்தது பசங்களா. இந்த மாதிரி நிறைய மூவிஸை நீங்க பார்க்கணும். அப்பதான் உங்களுடைய நாலேஜ், அவேர்னஸ் எல்லாமே கூடும். ஆமா ஆண்டி. அப்புறம் தேங்க்யூ ஆண்டி, இந்த மூவிக்கு எங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆமா ஆண்டி, தேங்க்யூ. அடடா, மோஸ்ட் வெல்கம் பசங்களா. ஓ, அங்க பாருங்க, இந்த மூவியோட எவ்வளவு பெரிய போஸ்டர் அங்க இருக்குன்னு. எல்லாரும் வாங்க, நாம அதுக்கு முன்னாடி நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இது நல்ல ஐடியா தான், வாங்க வாங்க போலாம். அப்படி எல்லாரும் அந்த மூவி போஸ்டர் பக்கத்துல போனாங்க. குட்டியோட அம்மா அவங்க எல்லாரையும் நிப்பாட்டி ஒரு குரூப் போட்டோவை அழகா எடுத்துட்டாங்க. வாவ், இந்த போட்டோ உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆண்டி, நீங்க இந்த போட்டோவை சீக்கிரமா எங்க அம்மாவுக்கு அனுப்பிடுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா சிங்கி, இதோ இப்பவே அனுப்பி வைக்கிறேன். வீட்டுக்கு போற வழியில குட்டியோட அம்மா எல்லா பசங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கட்டு, சிங்கி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மூவி ட்ரிப்பும் முடிஞ்சு போச்சு. சளி மற்றும் இரும்பல். மான்சூன் ஆரம்பிச்சாச்சு. இப்ப மழை நிக்கவே மாட்டேங்குது. கட்டு, சிங்கி மற்றும் அவங்களோட அம்மா பால்கனில உட்கார்ந்து மழை பார்த்துட்டு இருந்தாங்க. மம்மி பாருங்க, எவ்வளவு நல்ல மழை வந்துகிட்டு இருக்கு. மழையில போய் விளையாடணும்னு தோணுது. கட்டு, நீ என்னோட மனசுல இருக்கிறது சரியா சொன்ன. எனக்கு கூட இந்த மழையில விளையாடணும்னு ஆசையா இருக்கு. இல்ல பசங்களா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. நீங்க இந்த மழையில போய் விளையாடுனீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், உங்க ஆரோக்கியமே பாழாயிடும். ஜுரம், கோல்டுன்னு எல்லாம் வரும். பாத்தீங்களா, எல்லா பக்கமும் இந்த ஜுரமும் கோல்டு தான் பரவி இருக்கு. அட மம்மி, ப்ளீஸ் மம்மி, வெறும் 10 நிமிஷம் நாங்க விளையாடுறோம், ப்ளீஸ். மம்மி, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். வெறும் 10 நிமிஷம் மட்டும் விளையாடி வரோம். அவ்வளவு சீக்கிரம் எப்படி அம்மா ஜுரம் எல்லாம் வர போகுது? கட்டு, சிங்கி, ஜுரம், இரும்பல் எல்லாம் வர்றதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் கூட போதும். நான் சொல்றத கேளுங்க, அடம் பிடிக்காதீங்க. மம்மி கட்டு சிங்கிக்கு சொல்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க பெர்மிஷனை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் மழையில ஆட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி, எனக்கு ரொம்பவே குளிருது. ஆண்டா, எனக்கு கூட ஏதோ ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சூடா இருக்கு. அட கடவுளே, நம்மளுக்கு ஒரு வேளை ஜுரம் வந்திருக்குமா? அப்படி சொல்லாத கட்டு, அப்புறம் அம்மா நம்மள சாவடிச்சிடுவாங்க. அடாப்ப என்ன பண்றது? மம்மிக்கு எப்படியாவது தெரியதா வரும், நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போச்சுன்னா அப்படின்னு ஒருத்தர் கூட ஒருத்தர பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க அவங்க மம்மி வராங்க. என்ன விஷயம் கட்டு, சிங்கி? என்ன அவ்வளவு மெதுவா 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? மம்மி, அது ஒன்னல்ல மம்மி, ஒன்னல்ல. சளி மற்றும் இரும்பலால கட்டுவோட குரலே மாறி போயிருந்தது. அவனுக்கு பேசுறதே கஷ்டமா இருந்தது. மம்மி கிட்ட அவன் பேசின உடனே மம்மி தெரிஞ்சுக்கிறாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லாதது. சொன்னா மழையில விளையாடக்கூடாதுன்னு நான் சொன்னா இல்லையா? இப்ப பாரு, 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? சாரி மம்மி, நீங்க 2 பேரும் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. மம்மி, நாங்க உங்களோட பேச்சை கேட்டு இருந்துக்கணும். அம்மா, நாங்க அடம் பிடிச்சதால எங்களோட உடம்பு சரியில்லாமையே போயிடுச்சு.
ஆகட்டும், இதனால நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. நாளைக்கு மேக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வேற இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்றதுக்காக நம்ம இவ்ளோ லாஸ் பண்ணிக்கிட்டோமே. அடடா பசங்களா, நீங்க 2 பேரும் அவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுக்க தேவையில்ல. நான் இருக்கேன்ல. நீங்க 2 பேரும் பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கோல்டு காஃப்க்கு எல்லாத்துக்குமே நான் ட்ரீட்மெண்ட் சொல்றேன். ப்ராமிஸ் மம்மி. ஆனா மம்மி, எங்களோட ஹெல்த் சரியாகணும்னா நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்க. மம்மி, தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பசங்களா, உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு கஷாயத்தை பண்ணி கொடுக்க போறேன். அத குடிச்சீங்கன்னா உங்களோட கோல்டு காஃப் எல்லாமே மாயமாயிடும். ஆமாவா மாமா? நிஜமாலே அந்த மாதிரி ஒரு கஷாயம் இருக்கா? ஆமா சிங்கி, மம்மினால எல்லாமே பாசிபிள் தான். அம்மா அப்படி சொல்றாங்க. கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரிங்க மம்மி, சீக்கிரமா அப்ப எங்க 2 பேருக்கும் அந்த ஸ்பெஷலான கஷாயத்தை பண்ணி கொடுங்க. அப்புறம் சாரி மம்மி, இதுக்கு மேல நாங்க இந்த மாதிரி மழையில ஆடணும்னு கேட்கவே மாட்டோம். எந்த பிரச்சனை இல்ல கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக அந்த ஸ்பெஷல் கஷாயத்தை செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்களோட ஸ்பெஷல் கஷாயத்தை செய்யறாங்க. கஷாயத்தோட வாசம் சூப்பரா இருந்தது. மம்மி கட்டு சிங்கிக்கு அந்த கஷாயத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. பசங்களா, இந்த கஷாயம் கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும். ஆனா இத குடிச்சா உங்களோட கோல்டு காஃப் எல்லாம் மாயமாயிடும். கட்டு சிங்கிக்கு நல்லா இருக்காது, கசப்பா இருக்காது கேட்டோன்னு கடுப்பாவது. அட என்ன பண்றது, குடிச்சே ஆகணும்னு சொல்லி குடிச்சிடுறாங்க. ஐயோ, இந்த டேஸ்ட் நல்லாவே இல்ல அம்மா. ஆனா மம்மி, என்னோட உடம்பு சரியாகணும்னு சொல்லி இந்த கஷாயத்தை நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன். மம்மி, என்னோட கஷாயத்தை நான் கூட ஃபுல்லா குடிச்சிட்டேன். வெரி குட் பசங்களா. பாருங்க, நாளைக்கு காலையிலக்குள்ள நீங்க 2 பேரும் ஃபிட் அண்ட் ஃபைனா இருப்பீங்க. எந்த டென்ஷனும் எடுக்காதீங்க, அப்புறம் ஆராமா தூங்குங்க. அம்மா சொன்னதை கேட்ட பிறகு கூட கட்டு மற்றும் சிங்கிக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. ஏன்னா மறுநாள் ஸ்கூல்ல அவங்களுக்கு மிஸ் பண்ண விருப்பம் இல்ல. அவங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சிங்கி, உனக்கு என்ன தோணுது? நாளைக்குள்ள நம்மளோட ஆரோக்கியம் சரியாயிடும்ல? தெரியல கட்டு, ஆனா அம்மாவை நான் ஃபுல்லா நம்புறேன். அம்மா அவங்களோட ஸ்பெஷல் கஷாயத்தை குடிச்சா நம்ம சரியாயிடுவோம்னு சொல்லிருக்காங்க. அதனால சரியாயிடும்னு நினைக்கிறேன். மம்மியோட கஷாயத்தோட மேஜிக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் 2 பேரும் தூங்கிடுறாங்க. காலையில அம்மா அவங்க 2 பேரையும் எழுப்புறதுக்கு வராங்க. கட்டு சிங்கி, எழுந்துடுங்கம்மா. சீக்கிரம் வாங்க, உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மம்மி 2 பேரையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. 2 பேருக்கும் இப்ப எப்படி ஃபீல் ஆகுது? மம்மி, முன்னாடியை விட இப்ப ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. மம்மி, இப்ப நாங்க ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபைனா ஃபீல் பண்றோம். நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கூட போறோம். வா மம்மி, உங்களோட மேஜிக்கல் சூப் சரியான வேலை செஞ்சது. ஒரு ராத்திரிலே எங்களை சரியாக்கிடுச்சு. ஆமா பசங்களா, மம்மி பசங்கக்காக இந்த மாதிரி தான் எப்பவுமே மேஜிக் பண்ணுவாங்க. சரி போங்க, 2 பேரும் ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போங்க. உங்களோட மேக்ஸ் கிளாஸ சந்தோஷமா அட்டெண்ட் பண்ணுங்க, சரியா? என்ன சொல்றீங்க? மம்மி. சாக்லேட் ஃபேக்டரி. கட்டு சிங்கி 2 பேரும் ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. வீட்ல அம்மாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, எங்க இருக்கீங்க நீங்க? அட என்னாச்சு பசங்களா, எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? அம்மா, அப்படி ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். ஓஹோ அப்படியா, சரி என்னாச்சு சொல்லுங்க. அம்மா, உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு சாக்லேட் ஃபேக்டரிக்கு விசிட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அட, இது உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம்தான். ஆமாமா, அங்க சாக்லேட் எப்படி பண்றாங்க, அதோட பேக்கேஜிங் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே காட்ட போறாங்க. அப்புறம் அம்மா எல்லா பசங்க கிட்டயும் கேட்க போறாங்க, உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எது அப்படின்னு. அதாவது மில்க் சாக்லேட்டா, டார்க் சாக்லேட்டா, இல்ல ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்டா. உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு அங்க எங்களுக்கு சாக்லேட்ஸும் கொடுக்க போறாங்க. வெரி குட். அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்க போகுது. அப்புறம் நீங்க என்ஜாய் கூட பண்ண போறீங்க. ஆமாமா. அதுக்கப்புறம் அம்மா கிச்சனுக்கு சமைக்க போயிட்டாங்க. ஆனா கட்டு சிங்கி ரொம்ப நேரம் வரைக்கும் இத பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாளைக்கு சாக்லேட் ஃபேக்டரிக்கு போறத பத்தி. அடுத்த நாள் காலையில ரொம்ப வேகமா கட்டு சிங்கி 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப அவங்க ஸ்கூல் பஸ் அவங்கள பிக் பண்றதுக்காக வந்துச்சு. ஓகே பசங்களா, டீச்சர் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எங்கேயும் குறும்புத்தனம் செய்யக்கூடாது. ஓகேமா, டாடா. அதுக்கப்புறம் பஸ் சாக்லேட் ஃபேக்டரி நோக்கி போச்சு.
அப்போ டீச்சர் பசங்க கிட்ட சொன்னாங்க, பசங்களா, நாம சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள போன உடனேயே எல்லாரும் லைனா தான் நடக்கணும். யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போக கூடாது. அப்புறம் பெர்மிஷன் இல்லாம அங்க எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது. ஓகே மேம். எல்லா பசங்களும் அவங்க டீச்சருக்கு பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஃபேக்டரியோட மேனேஜர் வாசல்ல நின்னு அவங்கள வரவேற்றாரு. வாங்க வாங்க குழந்தைங்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நான் தான் மொத்த ஃபேக்டரிய சுத்தி காட்ட போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லா பசங்களும் உள்ள போனாங்க. அவங்க அங்க பார்த்தாங்க, உள்ள பெரிய பெரிய மிஷின்ஸ் இருந்துச்சு. டீச்சர், இந்த மிஷின் என்ன வேலை பார்க்கும்? கட்டு, இந்த மிஷின்ல தான் சாக்லேட் செய்யறாங்க இவங்க. ஓ, இவ்வளவு சின்ன சின்ன சாக்லேட்ஸ் செய்யறதுக்காக இவ்வளவு பெரிய பெரிய மிஷின்ஸா? செல்லம், யோசிச்சு பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்லேட்டு எவ்வளோ குவான்டிட்டியா இருக்குன்னு. அதை பண்றதுக்கு தான் நிறைய மஷின் தேவைப்படும். ஒருவேளை அதை நாம கையிலேயே பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு சாக்லேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். ஓ, எனக்கு புரிஞ்சுது. குழந்தைங்களா, இந்த மஷினை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, இங்கே தான் சாக்லேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். முதல்ல நாம கோகோ பீன்ஸை எடுத்துட்டு வருவோம். இந்த மஷின்ல அதை நல்லா கழுவுவோம். அதுக்கப்புறம் அது முன்னாடி போவோம். அப்புறம் ரோஸ்ட் ஆகும். கோகோ பீன்ஸ்? ஹா, நாங்க வீட்ல அத போட்டு காஃபி கூட செய்வோம். ஆமா, சரியா சொன்னீங்க. அப்புறம் ரோஸ்டட் கோகோ பீன்ஸை பால் அப்புறம் சுகர்ல மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அது சுவையா இருக்கணும்னு. ஓ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அந்த மிக்சரை இன்னொரு மிஷின்ல நம்ம போடுவோம். அங்க அதை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் ஷேப்ல அதை கட் பண்ணுவாங்க. இப்படிதான் உங்க சாக்லேட் உருவாகுது. ஓ, அதுக்கப்புறமா சாக்லேட் ரெடி ஆயிடுமா? ஆமா, ஆல்மோஸ்ட். ஏன்னா இப்போ அதோட ஃபைனல் பேக்கேஜ் ஆகும். அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்ல வித்துருவாங்க. பாத்தீங்களா பசங்களா, உங்களுடைய ஃபேவரட் சாக்லேட் எவ்வளவு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட வருது அப்படின்னு. அப்பதான் உங்களால அதை என்ஜாய் பண்ண முடியும். ஆமா டீச்சர். தெரியுமா குழந்தைங்களா, சாக்லேட்டுக்கு நாங்க ஷேப் கொடுப்போம்ல, அப்போ வெவ்வேறு மாதிரியான ஷேப் எல்லாம் கொடுப்போம். ஓஹோ, ஆ, நான் பாத்திருக்கேன். என்னுடைய ஃபேவரட் சாக்லேட் என் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கும். ஆமா குழந்தைங்களா, ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி நாங்க சாக்லேட்டுக்கு ஷேப்பை கொடுப்போம். எல்லா பசங்களும் கவனமா டீச்சர் அப்புறம் மேனேஜர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பசங்களுக்கு நிறைய பாக்குறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் இருந்துச்சு. குழந்தைங்களா, இங்க உங்களோட விசிட்டு முழுமையாக நேரம் வந்தாச்சு. நீங்க இங்கிருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எந்த ஷேப்ல சாக்லேட் வேணும், என்ன ஃப்ளேவர் சாக்லேட் வேணும்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதை உங்களுக்காக நாங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணி தருவோம். வாவ்! பசங்க இத கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஒவ்வொன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல இருக்க சாக்லேட்டை எடுத்துக்கிட்டாங்க. சிங்கி, நீ என்ன ஃப்ளேவர் சாக்லேட் எடுத்திருக்க? இங்க பாரு, நான் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட் எடுத்திருக்கேன். குட்டி, நான் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபேவரட். நான் பிளெயின் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதுவும் என்னுடைய ஃபேவரட் சூப்பர் ஹீரோ ஷேப்ல இருக்குது. வாவ் கட்டு! அப்போ ஃபேக்டரி மேனேஜர் அங்க வந்தாரு. குழந்தைங்களா, எல்லாருமே இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி வாங்க வாங்க நாம குரூப் போட்டோவை கிளிக் பண்ணலாம். இதனால இந்த நாள் ஞாபகமா இருக்கும். மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறமா எல்லா பசங்களும் ஒன்னா வந்து நின்னுட்டாங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் உங்க சாக்லேட்டை காட்டி போஸ் கொடுங்க. அப்ப போட்டோ இன்னும் அழகா இருக்கும். ஓகே டீச்சர். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்தாங்க. வெரி குட், தேங்க்யூ குழந்தைங்களா. இந்த போட்டோவை நான் உங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு காப்பி கிடைக்கும். இந்த விசிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐ ஹோப் நீங்களும் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல. புதுசா ஏதாச்சும் கத்திருப்பீங்க இல்ல? எஸ் சார், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆமா, நாங்க என்ஜாய் பண்ணோம். பசங்களா, இதோட இன்னைக்கு நம்ம சாக்லேட் ஃபேக்டரிக்கான விசிட் முடிய போகுது. நாம இப்ப இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூலுக்கு போக போறோம். அதுக்கப்புறமா ஸ்கூல்ல இருந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா பஸ்ஸுக்குள்ள ஏறினாங்க. அவங்களுடைய சீட்டுல போய் உக்காந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்ததுல. இந்த நாளை நான் எப்பவுமே மறக்க போறதில்ல. ஆமா குட்டி, இன்னைக்கு ட்ரிப் உண்மையிலேயே எல்லா ஸ்கூல் ட்ரிப்பை விட நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரிப்பை நம்மளால மறக்க முடியாது. ஆமா, நமக்கு நிறைய சாக்லேட்ஸ் கிடைச்சிருக்குல்ல. நான் அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றதுல எக்ஸைட்டடா இருக்கேன். ஆனா இப்ப கண்ட்ரோல் பண்ணு சிங்கி. நாம இந்த சாக்லேட்ஸா அப்பா அம்மா கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம். நான் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணிப்பேன் கட்டு. ஆனா என்னுடைய டவுட்டே, நீ எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணிக்க போறேங்கிறது தான்.
அப்படி சிங்கி சொன்னதை கேட்டு எல்லா பசங்களும் சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்கூலும் வந்துருச்சு. எல்லா பசங்களோட பேரண்ட்ஸும் பசங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கியை கூட்டிட்டு போக அப்பா வந்திருந்தாரு. வழியில அவங்க 2 பேரும் அந்த சாக்லேட் ஃபேக்டரிய பத்தி அப்பா கிட்ட பேசிக்கிட்டே போனாங்க. கோல்கப்பா விற்கும் அங்கிள். கட்டு சிங்கி ஹரி ஸ்கூல் பிரேக் பீரியட்ல ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஸ்கூலுக்கு வெளியில கோல்கப்பா விக்கிற ஒரு புது அங்கிள் வந்திருக்காரு. அவரு விக்கிற கோல்கப்பா உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்போ அங்க பண்டியும் வந்துட்டான். அட ஆமா, அவர் விக்கிற கோல்கப்பாவை நானும் வாங்கி சாப்பிட்டேன். அது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அட அப்படியா? நாங்க சாப்பிட்டது இல்லையே. ஆமா பண்டி, சாப்பிட்டது இல்ல. உண்மையிலே இந்த கோல்கப்பா அவ்வளவு நல்லா இருக்குமா? இப்படி கேட்காத சிங்கி, உண்மையிலேயே ரொம்ப பெஸ்டான கோல்கப்பா அதுதான். நீங்க எல்லாரும் எவ்வளவு சொல்றத பாக்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கு அவரு விக்கிற கோல்கப்பாவை சாப்பிடணும்னு. கட்டும், நம்ம 2 பேரும் இன்னைக்கு அந்த கோல்கப்பா சாப்பிடலாமா? நோனோ இல்ல சிங்கி, அம்மா சொன்னதை மறந்துட்டியா? இப்படி வெளியில விக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்கல்ல. அட ஆமா கட்டும், நான் மறந்தே போயிட்டேன். அம்மா வேண்டான்னு சொல்லிருக்காங்கல்ல. சரி அப்ப விடு, நம்ம இந்த கோல்கப்பா சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பசங்க எல்லாரும் ரூம்ல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டு ஹரி சிங்கி 3 பேரும் நடந்துதான் வீட்டுக்கு போனாங்க. அப்போ பண்டி கோல்கப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அட, பண்டி கோல்கப்பா சாப்பிடுறான். ஓ, இது அந்த புது அங்கிள் தானே, அவரு கோல்கப்பா விக்கிறாரு. கட்டு சிங்கி வாங்க, இன்னைக்கு நாமளும் போய் கோல்கப்பா சாப்பிடலாம். அவரு ஸ்பெஷலா செஞ்சு தருவாரு. அதோட வாசம் எங்க வரைக்கும் வருது. வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல ஹரி, எங்களால வர முடியாது. உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீ போய் சாப்பிடு, நாங்க இங்கேயே நிக்கிறோம். அப்படின்னா ஓகே கட்டு. அதுக்கப்புறம் ஹரி பண்டி 2 பேரும் சந்தோஷமா கோல்கப்பா சாப்பிட்டாங்க. வாவ், என்ன டேஸ்டா இருக்கு. அங்கிள் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்பைசியா கொடுங்க. பண்டி ஹரி அப்படியே சாப்பிடுறத பார்த்து கட்டு சிங்கி 2 பேருக்குமே ஆசையாயிடுச்சு. கட்டு பாத்தியா, அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுறத பார்த்தா கோல்கப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு போல. எனக்கும் சாப்பிடணும் போலவே இருக்கு கட்டு. ஆமா சிங்கி, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்ப கோல்கப்பா விக்கிறவரு கட்டு சிங்கி சோகமா நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கேட்டாரு. அடோ என்னாச்சு குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் எதுக்கு சாப்பிட மாட்டீங்க? உங்களுக்கு கோல்கப்பா பிடிக்காதா? இல்ல இல்ல அங்கிள், எங்களுக்கு கோல்கப்பா பிடிக்கும். ஆனா அம்மா வெளியில இருந்து எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா வெளியில இருக்கிறது சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் இல்லையா? அடா, இத என்கிட்ட எதுக்கு முன்னாடியே சொல்லல? என்னோட கோல்கப்பா ரொம்ப நல்லது. கட்டு சிங்கி அங்கிள் அப்படி சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, ஹெல்தியா? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? அங்கிள், கோல்கப்பா எப்படி ஹெல்தியா இருக்க முடியும்? குழந்தைகளா, இந்த கோல்கப்பா இருக்குல்ல, 100% கோதுமையால பண்ணது. அது ரொம்ப ஹெல்தியானது கூட. அது கூடவே நான் ஃபில்டர் தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பானியை பண்ணுறதுக்கு. அது மட்டுமல்ல, நான் என்னோட ஃபார்ம்ல இருந்து ஃப்ரெஷ் அப்புறம் ஆர்கானிக் காய்கறி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால என்னோட கோல்கப்பா ரொம்ப ஹெல்தியானது. இதை சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அங்கிள் அப்படி சொன்னதை கேட்டு கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஹரி பண்டி மாதிரி கோல்கப்பா சாப்பிட்டாங்க. நீ சொன்னது உண்மைதான் பண்டி. அங்கிள் செய்யற கோல்கப்பா மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டது கூட இல்ல. உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு. அப்படி கோல்கப்பா சாப்பிட்டு கட்டு சிங்கி வீட்டுக்கு போனாங்க. அம்மா கிட்டயும் அந்த கோல்கப்பாவை பத்தி சொன்னாங்க. அட பரவாயில்லையே, இது நல்ல விஷயம்தான். ஆனா நல்லதுன்னு சொல்லி தினமும் நீங்க கோல்கப்பா சாப்பிடக்கூடாது, அது நல்லதில்ல. சரியா பசங்களா? ஓகேமா. கட்டு சிங்கிக்கு எந்த அளவுக்கு அந்த கோல்கப்பா பிடிச்சிருந்ததுன்னா அம்மா சொன்ன வார்த்தைகளை அவங்க மறந்தே போயிட்டாங்க. அதனால மறுபடியும் சாயந்தரம் அவங்க கோல்கப்பா சாப்பிட்றதுக்காக போனாங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு மறுபடியும் நம்ம எல்லாரும் கோல்கப்பா சாப்பிடலாம். வாங்க வாங்க போலாம். ஆனா நாம இப்படி தினமும் கோல்கப்பா சாப்பிடக்கூடாது, அது தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ்? அடே எதுக்காக அப்படி? அங்கிள் தான் சொன்னாருல்ல, அவர் செய்யற கோல்கப்பா ரொம்ப ஹெல்தி அப்படின்னு. அப்ப தினமும் சாப்பிடுறதுல என்ன தப்பு? அப்படி எல்லா பசங்களும் சேர்ந்து அங்கிளோட கடைக்கு போனாங்க. கோல்கப்பா வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி ஒரு வாரமும் முடிஞ்சு போச்சு. பசங்க தினமும் அங்கிளோட கடைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களா, நான் செஞ்சு கொடுத்த கோல்கப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன்.
ஆமா அங்கிள், நீங்க சரியா தான் சொன்னீங்க. தினமும் நீங்க செய்யற கோல்கப்பா சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அங்கிள், நான் தினமும் இந்த கோல்கப்பா பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் பண்ண கோல்கப்பா ரொம்ப ஹெல்தியானது. ஆமா, அப்படி இருந்தாலும் கோல்கப்பா தானே அது. ஆனா ஏன் அங்கிள், நீங்க தானே சொன்னீங்க நீங்க செய்யற கோல்கப்பா ஹெல்தி அப்படின்னு. இது ஹெல்தி தான், ஆனால் இதோட அதிகமான ஹெல்தி ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, இங்கிருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களை யார் நல்லா சாப்பிடுவீங்க? நான் இங்க இருந்து கோல்கப்பா சாப்பிட்டு என் வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுமா, அதனால வீட்டுக்கு போய் என்னால எதுவும் சாப்பிடவே முடியாது. என்னாலையும் தான். பார்த்தீங்களா குழந்தைங்களா, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டேன். நீங்கள் தினமும் இவ்வளோ கோல்கப்பாவை சாப்பிட்டீங்கன்னா உங்களால் சாப்பாடு நல்லா சாப்பிட முடியாது. இதனால உங்கள் ஹெல்த்துக்கு தொந்தரவு ஆகும். அதனால நீங்கள் கோல்கப்பாவை சாப்பிடலாம், ஆனால் அது லிமிட்டாக இருக்கணும். புரிஞ்சுதா குழந்தைங்களா? ஆமா அங்கிள், நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது அங்கிள். அப்படின்னா சரி, இனிமே நம்ம ஒரு வாரத்துல 2 தடவை கோல்கப்பா வாங்கி சாப்பிடலாம். மத்த நாள் வீட்டுல சமைக்கிற சாப்பாடு சாப்பிடலாம். ஆனா அந்த 2 நாள் நாம நிறைய கோல்கப்பா சாப்பிடணும். அப்போ பசங்க எல்லாரும் அப்புறம் கோல்கப்பா கடை அங்கிளும் பண்டி சொன்னதை கேட்டு சிரிச்சாரு. நானும் உங்களுக்காக ரொம்ப டேஸ்டியான கோல்கப்பாவை பண்ணி வைப்பேன். ஓகே அங்கிள். அன்னையில இருந்து கட்டு சிங்கி வீக்ல 2 தடவை கோல்கப்பா சாப்பிட போவாங்க. கோல்கப்பாவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால அவங்க ஆரோக்கியமும் கெட்டு போகல. அவங்களால சுவையான கோல்கப்பாவையும் சாப்பிட முடிஞ்சது. கண் செக்கப். அது காலையில நேரம். கட்டு சிங்கி வேகமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ டோர் பெல் அடிச்சுது. சிங்கி உடனே போய் கதவை திறந்தா. அப்போ அவங்க அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த டாக்டர் அங்கிள் இருந்தாரு. ஓ, குட் மார்னிங் டாக்டர் அங்கிள். குட் மார்னிங் சிங்கி. ஸ்கூலுக்கு போறியா? ஆமா அங்கிள். குட். சலோ, கொஞ்சம் உங்க அம்மாவை கூப்பிடுறியா? சொல்லுங்க டாக்டர் சார், என்னாச்சு இவ்வளோ காலையில வந்திருக்கீங்க? அது என்னன்னா, நானும் எங்கள் டீம் ஐ ஸ்பெஷலிஸ்டெல்லாம் சரி நம்ம காலனியில் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ ஐ செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால கட்டு அப்புறம் சிங்கிய கேம்புக்கு வர்றதுக்கு நான் கூப்பிட வந்தேன். ஐ செக்கப் கேம்ப்? ஆனா அது எதுக்கு அங்கிள்? எங்க கண்ணு நல்லா தானே இருக்கு இல்லையா சிங்கி? ஆஹா கட்டு, உங்கள் 2 பேரோட கண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனாலும் கூட ஒரு ரொட்டீன் செக்கப்பை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏன்னா நம்ம கண்ணு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி ஆகணும்ல. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னான இன்ஃபர்மேட்டிவ் ஆக்டிவ் எல்லாம் நம்ம கேம்ப்ல நடக்கும். நீ வரும்போது உனக்கு தெரியும் பாரு. வாவ், கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அங்கிள். நான் நிச்சயமா வரேன். நானும் கண்டிப்பா வரேன். நீ பாரு கட்டு, உன்னுடைய ஐஸை விட என் ஐஸ் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அப்படியா? அப்ப பாக்கலாம் சிங்கி யார் ஜெயிக்கிறான்னு. அம்மாவும் டாக்டர் அங்கிளும் கட்டு சிங்கி சொன்னதை கேட்டு சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அங்கிள் அங்கிருந்து போயிட்டாரு. கட்டு சிங்கி அவங்களுடைய ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொன்னாங்க. அவங்க எல்லாரும் கேம்புக்கு வர்றதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் கேம்ப்ல நிறைய பசங்க வந்துட்டாங்க. குட் மார்னிங் குழந்தைங்களா. குட் மார்னிங் அங்கிள். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். குழந்தைங்களா, இந்த ஐ கேம்பை கண்டக்ட் பண்ணுறதுக்கு என் கூட கொஞ்சம் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் கண்ணை டெஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே தயாரா? நாங்க ரெடி. குழந்தைங்களா, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பால் பிளே. எல்லாருமே லைன்ல நில்லுங்க. ஒருத்தருக்கு நான் பாலை வீச போறேன். நீங்க அதை கேட்ச் பிடிக்கணும். முதல்ல கட்டு, நான் உனக்கு பாலை வீசுறேன். வெரி குட் கட்டு. நான் இப்போ அடுத்தடுத்தா 2 பால் வீச போறேன். கேட்ச் பண்ணு. ஏ, நான் எல்லா பால்ஸையுமே கேட்ச் பிடிச்சிட்டேன். கட்டு, இதோட அர்த்தம் உன்னோட ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு. சரி, எப்படி எல்லா குழந்தைங்க வாங்க பார்க்கலாம். ஓ, நான் பாலை மிஸ் பண்ணிட்டேனே. பரவாயில்ல செல்லம், உனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இதனால உன்னோட ஐ கோஆர்டினேஷனை நீயும் சரி பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. ஓகே. வாங்க குழந்தைங்களா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு நாம போகலாமா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி சர்க்கிளிங் த லெட்டர். இந்த ஆக்டிவிட்டியில எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கிடைக்கும். அதுல சின்னது பெருசுன்னு வெவ்வேறு லெட்டர்ஸ் இருக்கும். 2வது வாலண்டியர் பசங்க எல்லாருக்குமே பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நான் இப்போ எந்தெந்த லெட்டர்ஸை சொல்றேனோ அதை நீங்க தேடி அந்த லெட்டரை சர்க்கிள் பண்ணி ஆகணும்.
இந்த ஆக்டிவிட்டில என்ன தெரிய வரும்னா உங்க விஷன் எவ்வளோ ஷார்ப்பா இருக்குன்னு தெரிய வரும், எவ்வளோ அட்டென்டிவா இருக்குங்கன்னு தெரிய வரும். ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடி. வெரி குட். மொதல் லெட்டர் எம். எல்லா பசங்களும் வேகமா அவங்க பேப்பர்ல எம்ம தேட ஆரம்பிச்சாங்க. ஓ, எனக்கு எம் கிடைச்சது. எனக்கும் கிடைச்சது. ஆமா, எனக்கும் கிடைச்சது. ஆனா எனக்கு மட்டும் காணவே. அட, இங்க பாரு கட்டு, இங்க இருக்கு. ஓ, தேங்க்யூ சிங்கி. இல்ல குழந்தைங்களா, இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடாது. இது ஐ டெஸ்ட்ல நாம சீட்டிங் பண்ணவே கூடாது. ஓகே. வாங்க குழந்தைங்களா, உங்க கூட சின்ன குவிஸை நம்ம விளையாடலாம். எல்லாரும் ஒரு குரூப்பா உக்காருங்க பார்க்கலாம். யாரு அதிகமான ஆன்சர் சொல்வாங்களோ அவங்க தான் வின்னு. சொல்லுங்க குழந்தைங்களா, ஐஸுக்காக ரொம்ப நல்ல வெஜிடபிள் என்னது? ஆப்ஷன் இருக்கு, கேரட், கிரீன் வெஜிடபிள். சொல்லுங்க குழந்தைங்களா, கரெக்ட் ஆன்சர் என்ன? ஓன்லி ஏ ஆர் பி, இல்ல போத்? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் போய்கிட்டே இருக்கு. வாலண்டியரை நோட்டீஸ் பண்ணாரு. எல்லா பசங்களும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆன்சர் எதுவா இருக்கும்னு. ஆனா சிங்கி மட்டும் எந்த யோசனையும் இல்ல. அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அட சிங்கி, எதுக்கு நீ ஸ்மைல் பண்ற? இதோட ஆன்சர் தெரியுமா? இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். ஆனா எல்லாரும் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஏன் ஆன்சரை நான் சொல்லுவேன். நாங்க தோல்வியை ஒத்துக்கிட்டோம். ஆஹா சிங்கி, ஆன்சரை சொல்லு. இதோட ஆன்சர் போத். வெரி குட் சிங்கி, சரியான பதில். எல்லாருமே சிங்கிக்காக கை தட்டினாங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. கடைசியில பிரைஸ் கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. வாலண்டியர்ஸும் டாக்டர் அங்கிளும் ஒன்னா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே ஒன்னா ஒரு லைன்ல நின்னு இருந்தாங்க. குழந்தைங்களா, யாரோட கண்ணு ரொம்ப ஹெல்தியா இருக்கோ அவங்களுக்கு இன்னைக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படும். எனி கெஸஸ்? இந்த ப்ரைஸ் யாருக்கு கிடைக்குதுன்னு? எங்களால கெஸ் பண்ண முடியல டாக்டர் அங்கிள். நீங்களே சொல்லிடுங்க, இந்த பிரைஸ் யாருக்கு கிடைக்க போகுது? சரி, நானே உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ப்ரைஸ் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா அது சிங்கிக்கு. எல்லா பசங்களும் சிங்கிக்காக கிளாப் பண்ணாங்க. வாவ் சிங்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிங்கி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிங்கி. தேங்க்யூ கட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரிவன். வா சிங்கி, வந்து கிஃப்ட் எடுத்துக்கோ. சிங்கிக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கிடைச்சது. சிங்கி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் கட்டு, நீ வீடியோ கம்மியா விளையாடணும். அப்புறம் டிவியை கம்மியா பாரு. நான் கவனமா இருக்கேன். நீங்களும் சிங்கியா போல ஹெல்தியா ஐஸை மெயின்டைன் பண்ணணும். நல்லா டயட்ல இருக்கணும். அப்புறம் அதிகமாக டிவி மொபைலை யூஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப ஸ்க்ரீன் டைம்ல நம்ம கண்ணு பலவீனமாகும். புரியுதா குழந்தைங்களா? அங்கிள், எங்களுக்கு புரிஞ்சுது. வெரி குட் குழந்தைங்களா, எனக்கு நம்பிக்கை இருக்கு இதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு. இன்னொரு ஐ செக்அப் கேம்ப்ல நான் உங்களை மீட் பண்றேன். அப்புறம் உங்க ஐஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்தியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பாய் குழந்தைங்களா. பாய் டாக்டர் அங்கிள். இதோட அபார்ட்மெண்ட்ல நடத்தப்பட்ட ஐ செக்அப் கேம்ப் முடிஞ்சது. எல்லா பசங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃபேமிலி போட்டோ ஃப்ரேம். இன்னைக்கு சண்டே. கட்டு சிங்கி 2 பேரும் அவங்க அப்பாவோட போன்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா நியூஸ் பேப்பர் பாத்துக்கிட்டு இருந்தாரு. நீ ரொம்ப நேரமா கேம் விளையாடுற சிங்கி, இப்ப கூட நான் விளையாடணும். கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் 5 நிமிஷம் தான். நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறேன். அப்ப அம்மா பால்கனில இருந்து வந்தாங்க. அவங்க கையில அழகான பூக்கள் இருந்துச்சு. கொஞ்சம் பாருங்க, நான் எப்படி இருக்கேன். அம்மா பால்கனில பூத்திருந்த அழகான பூக்கள் அவங்க தலையில வச்சிருந்தாங்க. வாவ்மா, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமாம்மா, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐடியா. அம்மா நீங்க அப்படியே நில்லுங்க, நான் அப்பாவோட போன்ல இருந்து உங்களை ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஆஹா, கண்டிப்பா. உங்க அம்மா எவ்வளவு அழகா இருக்கா. போட்டோ எடுத்து ஆகணும். சரி கட்டு, வா நான் போஸ் கொடுக்கறேன். கட்டு அம்மாவோட அழகான போட்டோஸ கிளிக் பண்ண ஆரம்பிச்சான். அட இரு, நானும் அம்மா கூட போய் சேர்ந்து நிக்கிறேன். சிங்கி உடனே எழுந்திருச்சு அம்மா பக்கத்துல போய் நின்னா. எனக்கு ஒரு பூ கொடுங்கம்மா. இந்த சிங்கி. அம்மா சிங்கியோட தலையிலயும் 2 அழகான பூக்களை வச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே போட்டோக்கு போஸ் கொடுத்தாங்க. ஓஹோ, எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. என்னம்மா போஸ் கொடுக்குறீங்க நீங்க? அட, இந்த போட்டோஸ் எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. ஆமா கட்டு, நீ சரியா தான் சொன்ன.
போட்டோஸ் உண்மையிலேயே ரொம்ப அழகா தான் வந்திருக்கு. போட்டோஸ் இவ்வளவு அழகா வருதுன்னா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம். ஆ இது ரொம்ப நல்ல ஐடியா. சரி வாங்க, ஒன்னா ஃபேமிலி போட்டோவை எடுத்துக்கலாம். இருங்க இருங்க, நான் மொபைல இங்க வச்சு டைமர் வச்சிடுறேன். எல்லாரும் பண்ணுங்க. சீஸ் சீஸ். அம்மா பாருங்க, ஃபேமிலி போட்டோ எவ்வளவு அழகா இருக்கு. ஹா உண்மையிலேயே அழகா தான் இருக்கு. அப்பா அம்மா கட்டு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம ஏன் இந்த ஃபேமிலி போட்டோவை ஃப்ரேம் போடக்கூடாது? அதுக்கப்புறம் அதை வீட்ல ஒரு அழகான இடத்துல மாட்டி வச்சிடலாம். ஆஹா சிங்கி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன். நாம அப்படியே பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு லீவு. நான் சாயங்காலம் போய் போட்டோ ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வரேன். கட்டு சிங்கி, நீங்க அதுக்குள்ள முடிவு பண்ணிடுங்க அந்த ஃப்ரேமை எங்க வைக்கிறது அப்படின்னு. ஓகேமா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. சிங்கி, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. போட்டோ ஹால்ல தான் இருக்கணும். அட, எப்படி அவ்வளவு ஈஸியா சொல்ற? அம்மா, நம்ம 2 பேரும் நம்பி தானே இடத்த பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீ தனியா எப்படி சொல்ல முடியும் இந்த இடம் நல்லா இருக்கும்னு? ஓ அப்படின்னா நீ சொல்லு, எந்த இடம் பெஸ்டா இருக்கும்? எனக்கு என்னவோ அந்த ஃப்ரேம் நம்ம ரூம்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அங்க இடமும் காலியா தானே இருக்கு. அட சிங்கி, நீ என்ன சொல்ற? நம்ம ரூம்ல ஃப்ரேம் மாற்றுறதுல என்ன பிரயோஜனம்? அது ஃபேமிலி போட்டோ இல்ல, எந்த உந்து போட்டோ இல்லையே. மேபி, ஆனா எனக்கு ஹால்ல போட்டோ வைக்க விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு ரூம்ல வைக்கிறதுல விருப்பம் இல்ல. இப்படி இந்த விஷயத்துல ஆரம்பிச்சது கடைசியில சண்டையா போய் தான் முடிஞ்சது. அடடா, என்ன நடக்குது பசங்களா? சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறீங்க. 2 பேரும் பாசமா பேசி டிசைட் பண்ணுங்க என்ன பண்றதுன்னு. எதுக்கு சண்டை போடுறீங்க? ஆனாலும் கட்டு சிங்கி ஒருத்தங்க முகத்தை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்தாங்க. அப்போ அப்பா சொன்னாரு, பாருங்க குழந்தைங்களா, நான் போட்டோ ஃப்ரேம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வரதுக்குள்ள எங்க மாற்றுதுன்னு டிசைட் பண்ணி வைங்க. ஓகே? ஓகேப்பா. ரொம்ப நேரமும் ஆச்சு. அப்பா போட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வாங்க எல்லாரும் போட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்பா போட்டோ ஃப்ரேம பாக்ஸ்ல இருந்து எடுத்து டேபிள்ல வச்சாரு. வாவ்! அட, நம்ம ஃபேமிலி போட்டோ எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆ சரியா சொன்னீங்க. சரி சொல்லுங்க கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் என்ன டிசைட் பண்ணீங்க? இந்த ஃப்ரேமை எங்க போடணும்? அட, அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க. 2 பேரும் இன்னும் எதுவும் டிசைட் பண்ணல. 2 பேரும் சண்டை தான் போடுறாங்க. அட, நான் சொன்னேன்ல, நான் வரதுக்குள்ள டிசைட் பண்ணி வைங்கன்னு. சொல்லுங்க என்ன பண்ணணும்? எனக்கு எதுவுமே புரியலப்பா, நீங்களே சொல்லுங்க. பாருங்க, போட்டோ கிளிக் பண்றது உங்க அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. ஒன்னு பண்ணலாம், இந்த போட்டோ ஃப்ரேம் எங்க மாற்றுதுன்னு உங்க அம்மா டிசைட் பண்ணட்டும். ஆமாப்பா, இது நல்ல ஐடியா. அம்மா, நீங்களே டிசைட் பண்ணுங்க இந்த போட்டோ ஃப்ரேம் எங்க மாற்றுது. அது கேட்டதும் அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த போட்டோ ஃப்ரேம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற லாபில மாட்டுங்க. கேட்டு திறந்து யாரு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுடைய பார்வை அழகா இருக்கிற இந்த போட்டோ ஃப்ரேம் மேலதான் போகும். வாமா, செம்ம ஐடியா. ஆமாமா, செம்ம ஐடியா இது. இந்த ஐடியா எனக்கு ஏமா தோணவே இல்ல? சிங்கி, எனக்கும் தோணவே இல்லையே. அதனால தான் மம்மி இந்த வீட்டோட பாஸ். தேங்க்யூ. சரி வாங்க, இந்த போட்டோவை லாபில மாட்டலாம். நான் போய் சுத்தி ஆணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அம்மா தேவையான பொருளை எடுத்துட்டு வந்து அத அப்பா கிட்ட கொடுத்தாங்க. அப்ப சிங்கி ஓடி போய் ஒரு துணியை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. என்னாச்சு சிங்கி, இந்த கிளாத்தை எதுக்கு எடுத்துட்டு வந்த? அம்மா, போட்டோ ஃப்ரேமை மாட்டினதுக்கு அப்புறமா இந்த துணியை வச்சு நான் அழகா போட்டோவை கிளீன் பண்ணிடுவேன். தினமும் அந்த போட்டோவை நான் தான் கிளீன் பண்ணுவேன். ஓஹோ, வெரி குட் சிங்கி. குழந்தைங்களா, பின்னாடி போங்க. ஃப்ரேமை வால்ல போட போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுரும், போங்க. ஓகேப்பா. அப்பா போட்டோ ஃப்ரேமை வால்ல ஃபிக்ஸ் பண்ணாரு. நிஜமாவே இந்த ஃப்ரேம் இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா, உங்க ஐடியா பெஸ்ட். பசங்களா, உங்க அம்மாவே பெஸ்ட் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. இப்படி கட்டு சிங்கியோட வீட்டுக்கு புது போட்டோ ஃப்ரேம் வந்திருந்துச்சு. பேட்மிண்டன். சாயந்தர நேரம் கட்டு சிங்கி 2 பேரும் அவங்க ஹோம்ஒர்க்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா கட்டு சிங்கி கூட உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அம்மா கிச்சன்ல இருந்தாங்க. அப்போ பண்டி குட்டி 2 பேரும் அங்க வந்தாங்க. அட பண்டி குட்டி, 2 பேரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்க 2 பேரோட ஹோம்ஒர்க்கும் முடிய போகுது. நாம இங்க இருக்கிற கிரவுண்ட்ல போய் விளையாடலாம். அட இல்ல கட்டு, இன்னைக்கு எனக்கு பேட்மிண்டன் விளையாடணும் போல இருக்கு.
ஆனா குட்டி, பேட்மிண்டன் விளையாடணும்னா நாம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு எல்லாம் போகணும். அது இங்க இருந்து ரொம்ப தூரமாச்சே. ஆனா சிங்கி, நாம ரொம்ப நாளா பேட்மிண்டன் விளையாடவே இல்லையே. பாரு, நான் என்னுடைய புது பேட்மிண்டனை கூடவே எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பா குட்டி பண்டி கட்டு சிங்கி பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ கட்டு சிங்கி அப்பா கிட்ட கேட்டாங்க, அப்பா பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு நாங்க அந்த கிரவுண்டுக்கு போலாமா? இங்க பாருப்பா, கிரவுண்ட் வீட்ல இருந்து தூரமா இருக்கு. போறதுக்குள்ள இருட்டிரும். அப்படி போறது சேஃப் இல்ல. அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் ஒன்னாவே இருப்போம். ஒன்னாவே சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவோம். ஆமா அங்கிள், குட்டி சரியாதான் சொல்றா. நாங்க கட்டு சிங்கிய வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறமா எங்க வீட்டுக்கு போறோம். கட்டு சிங்கி, நீங்க அவங்க கூட போலாம். ஆனா 2 வாட்டர் பாட்டில்ல தண்ணி அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் எடுத்துட்டு போங்க. நல்லதா போச்சுமா நீங்க ஞாபகப்படுத்தினது. என்னுடைய கிராஸ் பேக் இருக்குல்ல, நாம புண்டோன் கிட்ஸ் வெப்சைட்ல இருந்து அதை வாங்கணுமே. ஆமாமா, எனக்கும் என்னுடைய கிராஸ் பேக் வேணும். நான் என்னுடைய வாட்டர் பாட்டில அந்த பேக்லயே வச்சுக்கிறேன். அம்மா 2 பேரோட பேக்கை எடுத்துட்டு வந்தாங்க. குட்டி பண்டி 2 பேரும் அந்த பேக்கை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. வாவ் கட்டு சிங்கி, இந்த பேக் ரொம்பவே அழகா இருக்கு. ஆமா, நீ சொன்னது சரிதான். இது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஹஹா, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க 2 பேரும் புண்டன் கிட்ஸ் வெப்சைட்ல கேர்ள்ஸுக்கு கேர்ள் பேக், பாய்ஸுக்கு பாய் பேக் 2த்தையும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த வெப்சைட்ல நிறைய பேக்ஸ், நிறைய டாய்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே கட்டு சிங்கி, நாங்க அதுல இருந்து வாங்கிக்கிறோம். ஆமா ஆமா, நாங்க வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி குட்டி பண்டி கூட பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக போனாங்க. இப்படியே ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. கட்டு சிங்கி சாயந்தரம் பேட்மிண்டன் விளையாட போவாங்க. ஆனா வீட்டுக்கு வரதுக்குள்ள ரொம்பவே லேட் ஆயிடும். அப்பாவுக்கு அவங்கள பத்தி கவலை ஆயிடுச்சு. அடுத்த நாள் கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அப்பா அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அங்கிள் கிட்ட பேச போனாரு. அடா வணக்கம் அண்ணே, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கு செக்ரட்டரி. அவங்கள உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும். எந்த மாதிரி பர்மிஷன்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம சொசைட்டி பிளே கிரவுண்ட்ல பேட்மிண்டன் நெட் போடணும். கட்டு சிங்கி அப்புறம் மற்ற குழந்தைங்க பேட்மிண்டன் விளையாட ஸ்கூல் கிட்ட இருக்கிற கிரவுண்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அது வீட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. குழந்தைங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. ஓ அப்படியா? அப்படின்னா சரி, நாம இன்னைக்கு சொசைட்டி கிரவுண்ட்ல நெட்டை போட்டுடலாம். ரொம்ப நல்லதா போச்சு. தேங்க்யூ செக்ரட்டரி. அவங்கள அப்புறம் என்ன, அப்பாவும் செக்ரட்டரி அங்கிளும் சேர்ந்து கட்டு சிங்கி ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே கிரவுண்ட்ல பேட்மிண்டன் நெட்டை வச்சுட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் குட்டி பண்டி 2 பேரும் கட்டு சிங்கிய கூட்டிட்டு போறதுக்காக வந்தப்போ அப்பா அவங்கள தடுத்துட்டாரு. குட்டி பண்டி அப்புறம் கட்டு சிங்கி, இனிமே நீங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற பிளே கிரவுண்டுக்கு போக தேவையே இல்ல. ஆனா ஏன்பா? ஏன்னா நானும் செக்ரட்டரி அங்கிள் ஒன்னா சேர்ந்து இங்க சொசைட்டிலேயே பிளே கிரவுண்ட்ல பேட்மிண்டன் நெட் போட்டிருக்கோம். நீங்க இப்போ பேட்மிண்டன் விளையாட அவ்வளவு தூரத்துக்கு போக தேவையே இல்ல. அப்புறம் பாரு கட்டு சிங்கி, உன்னோட பழைய பேட்மிண்டன் உடஞ்சிருச்சு இல்ல? நான் உங்களுக்காக புது பேட்மிண்டனை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாவ், சூப்பர்ப்பா. நான் இப்பவே கிரவுண்டுக்கு போய் பேட்மிண்டன் நெட் எப்படி கட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நானும் தான். தேங்க்யூப்பா. தேங்க்யூ அங்கிள். அவ்வளவுதான். பிளே கிரவுண்ட்ல கட்டிருக்கிற அந்த புது நெட்டை பாக்குறதுக்காக பசங்க எல்லாருமே ஓடினாங்க. பசங்க அந்த புது நெட்டை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் அங்க பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அப்பாவும் செக்ரட்டரி அங்கிளும் அங்க வந்தாங்க. அப்பா, செக்ரட்டரி அங்கிள், நீங்களும் எங்க கூட விளையாடுங்களே. நம்ம 2 டீமா மாறலாம். விளையாட்டு நல்லா இருக்கும். கட்டு, ஒரு டீம் அப்பாவோடது, இன்னொரு டீம் செக்ரட்டரி அங்கிளோடது. சரி குழந்தைங்களா, உங்களுக்கு தெரியுமா, நான் என்னோட காலேஜ் டேஸ்ல பேட்மிண்டன் சாம்பியனா இருந்தேன். உங்க அப்பா டீம் என்ன வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. அப்படியா அங்கிள்? அப்படின்னா நான் உங்க டீம்ல இருக்கேன். அப்புறம் நானும். அப்படின்னா சரி, நானும் சிங்கியும் அப்பாவோட டீம். செக்ரட்டரி அங்கிள், அப்பாவோட டீம் தான் ஜெயிக்க போகுது. வேணும்னா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் என்ன, நானும் என்னோட குழந்தைங்க யாருக்கும் கம்மி இல்ல. அப்படி பேட்மிண்டன் மேட்சும் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த பேட்மிண்டன் மேட்ச பாக்குறதுக்காக வந்தாங்க. செக்ரட்டரி அங்கிளோட டீம் ரொம்ப நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பாவோட டீமும் யாருக்கும் சலிச்சதில்ல. கொஞ்ச நேரத்துல அப்பா கட்டு சிங்கி 3 பேரு கேம் வின் பண்ணாங்க. ஓஹோ, கங்க்ராச்சுலேஷன். நீங்க உங்க அப்பா சேர்ந்து பேட்மிண்டன் சாம்பியனையே தோக்கடிச்சிட்டீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க தான் பேட்மிண்டன் சாம்பியன்.
நீங்களும் ரொம்ப நல்லா விளையாடுனீங்க செக்ரட்டரி உங்களே. அங்கிள், பேட்மிண்டன் நெட்டு போட்டதுக்கும் எங்க கூட சேர்ந்து விளையாடினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நாங்க உண்மையிலே இந்த மேட்சை என்ஜாய் பண்ணோம். அதுக்குள்ள அம்மா எல்லாருக்காகவும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அம்மா செஞ்ச டேஸ்டி ஸ்நாக்ஸை சாப்பிட்டாங்க. மறுபடியும் அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. தாத்தா பாட்டியோட ஆனிவர்சரி. கட்டு சிங்கி சோஃபால உக்காந்துக்கிட்டு ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா வேக வேகமா ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அவருடைய பிராண்ட் நியூ காரை வாஷ் பண்ணி ட்ரிப்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கட்டு சிங்கி, இன்னும் எவ்வளவு பிளான் போடுவீங்க நீங்க? மிச்ச பிளான் எல்லாம் வழியில போட்டுக்கலாம், சீக்கிரமா கிளம்புங்க. அம்மா, இன்னும் நிறைய பிளான் இருக்குமா எங்களுக்கு? வழியில இந்த பிளான்ஸ் பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணணும். பின்ன என்னம்மா, நீங்க எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல சொன்னீங்க? இந்த தடவை தாத்தா பாட்டி 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வர போறது இல்ல, நாம தான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக போறோம்னு, அவங்களுடைய ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக. ஆமாமா, நாங்க எவ்வளவு பிளான் போட வேண்டியிருக்கு, அதுவும் கொஞ்ச நேரத்துல. அட ஓகே ஓகே, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. முதல்ல இந்த லக்கேஜ் எடுத்துட்டு போய் அப்பாவோட கார்ல வைங்க, நான் டோரை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா கார்ல தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. தாத்தா பாட்டியோட இது 50வது அனிவர்சரி. இந்த தடவை அதை செலிப்ரேட் பண்ண ஃபேமிலியே போய்கிட்டு இருந்துச்சு. சரி சொல்லுங்க கட்டு சிங்கி, பாட்டி தாத்தாவுக்கு என்னவெல்லாம் பிளானிங் பண்ணிருக்கீங்க? அப்பா, நாங்க அவங்களுக்காக நிறைய பிளான் யோசிச்சு வச்சிருக்கோம். அதுல முதல் பிளான் என்னன்னா, அவங்களுக்காக சுகர் ஃப்ரீ கேக்க ரெடி பண்ணணும். அப்பதான் அவங்களால கேக்க என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். வா சிங்கி, என்ன ஒரு நல்ல ஐடியா. தேங்க்யூப்பா. அப்புறம் 50 ஃப்ளவர் வச்சு ஒரு பொக்கே ரெடி பண்ணணும் அவங்களுக்காக. அட வா, இந்த ஐடியா உண்மையிலே நல்லா இருக்கு கட்டு. ஆனா இவ்வளவு ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அம்மா மறந்துட்டீங்களா? தாத்தா பாட்டியோட கார்டன்ல தான் பூக்கள் இருக்கே. அட ஆமால, அங்க நிறைய பூக்கள் இருக்கும். குட் பசங்களா, வெரி குட். சரி, வேற என்னல பிளான் இருக்கு? ஆமா, அப்புறம் என்னல பிளான் இருக்கு தெரியுமா? அட சிங்கி, போதும், எல்லா பிளானும் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டா எப்படி? அப்புறம் அவங்களுக்கும் அதுல இருக்கிற சர்ப்ரைஸ் எல்லாம் போயிடும்ல. அதான் கட்டு, சரியா சொல்ற. கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்கணும் இல்லையா? வாங்க, சாயங்காலம் பார்ட்டியில கட்டு சிங்கி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா கட்டு சிங்கி தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போனாங்க. வணக்கம் தாத்தா, வணக்கம் பாட்டி, ஹாப்பி 15th anniversary. வணக்கம் குழந்தைங்களா, தேங்க்யூ. வாங்க என் செல்ல பேர பசங்களா, எப்படி இருக்கீங்க? பயணம் எப்படி இருந்துச்சு? பசி எடுக்குது இல்ல? ஆமா பாட்டி, எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா பாட்டி, எனக்கும். அட வாங்க கட்டு சிங்கி, சீக்கிரமா கை கால் மூஞ்சி கழுவுங்க. பாட்டி உங்களுக்காக சுட சுட சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கப்புறமா கட்டு சிங்கி ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேசினாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சதும் கட்டு சிங்கி அமைதியா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அட என்ன இது, கட்டு சிங்கி எங்க போனாங்க? அட ஆமா, நானும் ரொம்ப நேரமா அவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அப்பா அம்மா ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்தாங்க, சிரிச்சுக்கிட்டாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா டெக்கரேஷன் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல கெஸ்ட் எல்லாரும் வந்தாங்க. அப்படி செலிப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருமே தாத்தா பாட்டிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. அட இந்த கட்டு சிங்கி இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? ஆமா, அவங்க 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுதே. அப்போ திடீர்னு அந்த ரூமோட லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. உடனே கட்டு சிங்கி அங்க வந்தாங்க. அவங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் லைட் இருந்துச்சு. ஹாப்பி 50th anniversary தாத்தா பாட்டி, இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்க 2 பேருக்காக மட்டுமே. ஆமா தாத்தா பாட்டி, உங்க 2 பேருக்காக மட்டும். தாத்தா பாட்டி, எங்க தாத்தா பாட்டி சூரியனை போல இருப்பவர்கள். எங்களது நாளை எப்போதுமே பிரகாசமாக வைத்துக் கொள்ளுபவர்கள். எங்களுக்கு எப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் தாத்தா பாட்டி எங்க கூடவே இருப்பாங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே எங்களுக்கு சிறந்த நண்பர்களா இருப்பாங்க. இதே மாதிரி எங்க தாத்தா பாட்டி இன்னும் 1000 வருஷத்துக்கு ஒன்னாவே இருக்கணும். அதை கேட்டு எல்லாரும் கட்டு சிங்கிக்காக கிளாப் பண்ணாங்க. தாத்தா பாட்டி கட்டு சிங்கி சொன்னது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க 2 பேரையும் போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இங்க வாங்க குழந்தைங்களா, நீங்க எவ்வளவு நல்லா போயம் சொன்னீங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா பசங்களா, உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கான ஒரு நல்ல கிஃப்ட கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ பசங்களா. இந்த கவிதை எப்பவுமே எங்க ஞாபகத்துல இருக்கும். ஏன் செல்ல பேரங்களா. அட தாத்தா பாட்டி, இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான். போக போக என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதை கேட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் சிங்கி உள்ள போனா தாத்தா பாட்டிக்காக செஞ்ச அனிவர்சரி கேக்க எடுத்துட்டு வந்தா. தாத்தா பாட்டி, இது உங்களுக்காகவே சுகர் இல்லாம நாங்க செஞ்சிருக்கிற கேக். அதனால நீங்க இது நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு வருஷம் அனிவர்சரிக்கு நீங்க கேக் கட் பண்றீங்க, ஆனா சாப்பிட முடியறதில்ல. இந்த தடவை அப்படி இல்ல, இந்த கேக்க நீங்க சாப்பிடலாம். அட குழந்தைங்களா, எவ்வளவு நல்ல கிஃப்ட் இது. வாங்க கட் பண்ணலாம். தாத்தா பாட்டி அந்த கேக்க கட் பண்ணாங்க. ஓகே, இப்ப ஃபைனல் கிஃப்ட் கொடுக்க போறோம். நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓஹோஹோஹோ, இன்னும் ஏதோ பேலன்ஸ் இருக்கா கட்டோ? இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்த போறீங்க. பாட்டி, இந்த கிஃப்ட பார்த்து நீங்க உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷப்பட போறீங்க. அதுக்கப்புறம் சிங்கி உள்ள போய் ஒரு பெரிய ஃப்ளவர் பொக்கெட்டை எடுத்துட்டு வந்தா. அட வாவ் கட்டு சிங்கி, இந்த ஃப்ளவர் பொக்கே உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. தாத்தா பாட்டியும் அந்த பொக்கேவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. தாத்தா பாட்டி, இதுல 50 விதமான வேற வேற பூக்கள் இருக்கு. நம்ம கார்டன்ல இருந்து பறிச்சது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா குழந்தைங்களா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 2 பேரும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க 58th anniversary ஞாபகார்த்தமா பண்ணீங்க. கட்டு சிங்கி தாத்தா பாட்டி சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. சரி வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம். ஆமா, கட்டு சிங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னைக்கு. பாவம், ரொம்ப பசிக்கும் இல்ல? ஆமாப்பா, உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்பவே பசிக்குது. கட்டோ சிங்கி, இன்னைக்கு எல்லா சாப்பாடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கோம். வயிறு நிறைய சாப்பிடுங்க. அட தாத்தா, இன்னைக்கு வயிறு நிறைய மட்டும் இல்ல, மனசு நிறைய சாப்பிட போறோம். ஓஹோ, அப்படின்னா இன்னைக்கு சமைச்சது எல்லாத்தையுமே கட்டுவே சாப்பிட போறான். ஏன்னா அவனுக்கு தான் மனசு எப்பவுமே நிறையாதே. எல்லாரும் கட்டு சிங்கி சொன்னது கேட்டு சிரிச்சாங்க. சரி வாங்க, அப்ப இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வைக்கலாம். யார் அதிகமா சாப்பிட போறாங்க அப்படின்னு. ஓஹோ, காம்படிஷன் அப்படின்னா நான் ரெடியா தான் இருக்கேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி தாத்தா பாட்டியோட 15th anniversary ரொம்ப விமர்சையா நடந்து முடிஞ்சது. கட்டுவோட நியூ ஸ்போர்ட்ஸ் ஷூஸ். சிங்கி அம்மா கூட வீட்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. கட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்க போயிருந்தான். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அம்மா, கட்டு எப்ப வருவா? எனக்கு அவனுடைய புது ஷூஸ பார்க்கணும் போல இருக்கு. வந்துகிட்டு தான் இருப்பாங்க சிங்கி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள அப்பாவும் கட்டுவும் வந்துட்டாங்க. கட்டு, நீ வந்துட்டியா? உனக்கு தெரியுமா எவ்வளவு நேரமா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு? அம்மா அம்மா பாருங்க சிங்கி, என்னோட புது ஷூவை பாருங்க. உனக்கு தெரியுமா சிங்கி, இது ரொம்ப ஸ்பெஷலான ஷூ. இது வெயில்ல கலர் கூட சேஞ்ச் ஆகும். ஆமா கட்டு, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு கட்டு மார்க்கெட்ல 2 மணி நேரம் அலைஞ்சு தனக்கு பிடிச்ச ஷூவை சூஸ் பண்ணிருக்கா. அதனாலதான் இவ்வளவு அழகான ஷூவை செலக்ட் பண்ணிருக்கான். ஓகே கட்டு, அதை நீ பத்திரமா எடுத்து வை, இல்லனா அது அழுக்காயிடும். இல்ல இல்லம்மா, இதை எப்பவுமே நான் அழுக்காக விட மாட்டேன். இத பார்த்து பார்த்து வச்சுப்பேன், தினமும் சுத்தம் செய்வேன். வெரி குட். அதுக்கப்புறம் கட்டு அவனுடைய ஷூவை ஒரு பேப்பரை வச்சு கவர் பண்ணி அதுக்கப்புறமா ஷூ ரேக்ல மேல வச்சுட்டான். பாத்தீங்களாம்மா, இப்ப என்னுடைய ஷூ கண்டிப்பா அழுக்காகாது. கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் கட்டு அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். சிங்கிக்கு விளையாடணும் போல இருந்துச்சு. அம்மா, என் ஷூ எங்க இருக்கு? எனக்கு விளையாட போகணும். சிங்கி, நான் இன்னைக்குதான் உன்னுடைய ஷூவை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு பண்ணு, நீ கட்டுவோட ஷூவை போட்டுக்கிட்டு போ. ஓகேம்மா, ஆனா கட்டு எதுவும் சொல்லிட மாட்டால? அட இல்ல சிங்கி, கட்டு எதுவும் சொல்ல மாட்டா. நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, பொருட்களை ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிங்கி விளையாடுறதுக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்துல கட்டு ஷூ ரேக்ல பார்த்தப்போ அவனுடைய ஷூ
அங்க இருக்கல. அம்மா அம்மா, என்னோட ஷூ எங்க போச்சு? நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கொண்டு போய் காட்டணும். அதுவா, அத சிங்கி போட்டுட்டு போயிருக்கா. இப்போ வந்துடுவா கட்டு. ஆனா ஏமா? ஏன் அப்படி கேக்குற கட்டு? உன்னுடைய தங்கச்சிக்கு உன்னுடைய திங்ஸையும் ஷேர் பண்ணணும்ல. அப்பதான் சிங்கி அங்க வந்தா. சிங்கி சிக்கி, என் ஷூ கொடு. நான் ஷூவை ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போய் காட்டணும். இந்த கட்டு. அட கடவுளே, என்ன இது? என்னாச்சு கட்டு? ஷூ அழுக்கா இருக்கா? அழுக்கா இல்லம்மா, இது கிழிஞ்சு போயிருக்கு. பாருங்க சிங்கி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. இந்த ஷூல ஒரு ஹோல் இருக்கு. அட, இது எப்படி ஆச்சு? அது வந்துமா, விளையாடும் போது இப்படி ஆயிட்டு இருக்கும் போல. சாரி கட்டு, சாரிமா. சிங்கி கட்டு கிட்ட சாரி கேட்டா. ஆனா கட்டுவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் அழுதுகிட்டே அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். கட்டு, நில்லுப்பா, எங்க போற? அப்படி பண்ணக்கூடாதுப்பா. அம்மா, கட்டு என்கிட்ட கோச்சுக்கிட்டான் போல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கலம்மா. அப்ப அம்மா கவனிச்சாங்க. சிங்கியும் அழுதுகிட்டு இருந்தா. அவளை சமாதானப்படுத்தினாங்க. கவலைப்படாத சிங்கி, இது எல்லாமே சரியாயிடும். நான் கட்டுவை சமாதானப்படுத்துறேன். நீ போய் உன்னுடைய ஹோம்ஒர்க்க பண்ண. சிங்கி ரொம்ப கவலையா அங்கிருந்து போனா. அவளுடைய ஹோம்ஒர்க்க செய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல அப்பா வீட்டுக்கு வந்தாரு. சிங்கி அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அப்பா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. கட்டுவோட ஷூவை சரி பண்ண முடியாதா? அது முழுசாவே பாழாயிடுச்சா? அட இல்ல சிங்கி, அப்படியெல்லாம் இல்ல. வா, போய் நாம ஷூவை சரி பண்ணிட்டு வரலாம் வா. அது கேட்டு சிங்கி உடனே சந்தோஷப்பட்டா. அவ உடனே அவங்க அப்பா கூட கிளம்புறதுக்கு ரெடியானா. அப்பா சீக்கிரம் வாங்க, நாம சீக்கிரமா போய் இந்த ஷூவை எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கட்டு ரொம்ப நேரமா கோவமா இருக்கான். எனக்கு அவன் அப்படி பார்க்க சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறமா அப்பாவும் சிங்கியும் ஷூவை எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டாங்க. அம்மா கொஞ்ச நேரத்துல கட்டுவோட ரூமுக்கு வந்தாங்க. கட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தான். கட்டு, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி கோவமா உட்காந்துக்கிட்டு இருப்ப? எழுந்திரி, வந்து ஏதாவது சாப்பிடு. நான் உனக்காக சாண்ட்விச் பண்ணி வச்சிருக்கேன். இல்லம்மா, எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம். சிங்கி அப்படி பண்ணா. நான் அந்த ஷூவை ஒரு தடவை கூட போடல. அதுக்குள்ளேயே அதை இப்படி பண்ணிட்டாளே. அப்படி சொல்லி கட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப அம்மா அவனை சமாதானப்படுத்தினாங்க. எதுக்கு அழற கட்டு? அப்பாவும் சிங்கி போயிருக்காங்கல்ல அந்த ஷூவை சரி பண்றதுக்கு. இல்லம்மா, ஷூ பழைய மாதிரி மாறாது, எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கட்டுவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அப்பா சிங்கி 2 பேரும் ரூமுக்கு வந்தாங்க. அளவுறத நிறுத்து கட்டு. பாரு, ஓ ஷூ முழுமையா சரியாயிடுச்சு. என்னது, உண்மையாவா? ஆமா, வா வந்து பாரு. கட்டு அவனுடைய ஷூவை பார்த்து உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டான். வாவ், இது அப்ப இருந்ததை விட இப்ப அழகா இருக்குப்பா. ஆமா கட்டு, நாங்க காப்லர்ஸ் கிட்ட சொல்லி எங்க ஹோல் இருந்துச்சோ அங்க ஜி எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உன்னோட ஷூல உன் பேரோட முதல் லெட்டர் கூட இருக்கும். அட, உண்மையிலேயே இது முதல் இருந்ததை விட இப்ப அழகா இருக்கு. இப்ப நீ சந்தோஷமா இருக்கே கட்டு? ஆமா, உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்ப கட்டு, நீ என்ன மன்னிச்சிட்டல்ல? ஹாஜிக்கு மன்னிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கட்டு அவனுடைய புது ஷூவை போட்டுக்கிட்டான். அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ஷூ காட்டிட்டு வரட்டுமா? ஓகே கட்டு, ஆனா முதல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, முதல்ல போய் என் ஷூவை காட்டிட்டு வரேன். என்னால இனிமே பொறுமையா இருக்க முடியாது. இந்த ஜி லெட்டர் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. சரி சரி, ஓகே கட்டு, சீக்கிரமா வந்துடு. நானும் உன் கூட வரேன் கட்டு. அதுக்கப்புறமா கட்டு அவனுடைய புது ஸ்போர்ட்ஸ் ஷூவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் காட்டினான். எல்லாருக்குமே கட்டுவோட புது ஷூ ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுலயும் அதுல இருக்கிற ஜி லெட்டர் இன்னும் பிடிச்சு போச்சு. அக்வேரியம் விசிட். கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப நேரமா பக்கத்து வீட்ல தான் இருந்தாங்க. அட, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கட்டு சிங்கி பக்கத்து வீட்டுக்கு போய், ஆனா இன்னும் வரவே இல்லையே. அப்படியா? ஆனா ஏன் அவங்க அங்க என்ன பண்றாங்க? அட, பக்கத்து வீட்ல ஒரு கோல்ட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. தினமும் இவங்க 2 பேரும் அந்த கோல்ட் ஃபிஷ்ஷ பார்க்க போறாங்க. லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. கட்டு சிங்கிக்கு ஃபிஷ்னா பிடிக்கும் போல. அதை ஏன் கேக்குறீங்க? 2 பேரும் அந்த கோல்ட் ஃபிஷ்க்கு பேரை கூட வச்சுட்டாங்க, டிம் டிம். என்ன ஒரு பேரு, டிம் டிம். நீங்க போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி அப்பா பக்கத்து வீட்டுக்கு போனாரு. அவரு பார்த்தாரு, கட்டு சிங்கி 2 பேரும் அந்த ஃபிஷ் டேங்க் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஃபிஷ் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி, எங்களுக்கும் உங்க டிம் டிம்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வாங்கப்பா, இதுதான் டிம் டிம். எவ்வளவு அழகா இருக்குல்ல?
சிங்கி, இது ரொம்ப அழகா இருக்கு. பேரு இன்னும் அழகா இருக்கு. யார் வச்சது? நான் தான் பேர் வச்சேன். வெரி குட் கட்டு. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேப்பா. பசங்களா, இந்த மாதிரி தினமும் ஒருத்தங்க வீட்டுக்கு போக கூடாது இல்ல? ஆமாம்மா, ஆனா நாங்க என்ன பண்றது? அந்த கோல்ட் ஃபிஷ் உண்மையிலேயே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கட்டு, அம்மா சரியாதான் சொல்றாங்க. ஓகேப்பா, இனி போக மாட்டோம். கட்டு சிங்கி இந்த விஷயத்துல ரொம்ப சோகமாயிட்டாங்க. அம்மா அவங்க சோகமா இருக்கிறத கவனிச்சாங்க. அட, ஏன் நீங்க 2 பேரும் இவ்வளவு சோகமாயிட்டீங்க? அம்மா, நாம ஏன் நம்ம வீட்டுக்கு ஒரு கோல்ட் ஃபிஷ் எடுத்துட்டு வரக்கூடாது? இல்ல சிங்கி, அப்படி நம்ம பண்ண முடியாது. கோல்ட் ஃபிஷ்ஷ நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். அது யார் பண்ணுவாங்க? இல்ல கோல்ட் ஃபிஷ்லாம் நமக்கு வேண்டாம். அம்மா சொல்றது சரிதானே? அம்மா எவ்வளவு வேலை பாக்குறாங்க. நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல பிஸியா இருப்பீங்க. கோல்ட் ஃபிஷ்ஷை யாரு பாத்துப்பாங்க? ஓகேப்பா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கட்டு சிங்கி அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க. பாத்தீங்களா, 2 பேரும் எவ்வளவு சுகமாயிட்டாங்க. அவங்களுக்காக நாம ஏதாவது பண்ணணும்ல? ஆனா என்ன பண்றது? அவங்களுக்கு மீன் இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அவங்கள அக்வேரியம்க்கு கூட்டிட்டு போங்க. அட வா, இது நிஜமாவே ரொம்ப நல்ல ஐடியா. இப்படி பண்ணா அவங்க மூடு சரியாயிடும். சரி, நாளைக்கு காலையில உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அடுத்த நாள் காலையில அப்பாவே போய் கட்டு சிங்கியை எழுப்பி அவங்க கிட்ட எல்லா பிளானையும் சொன்னாரு. கட்டு சிங்கி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சீக்கிரமாவே எழுதிச்சு ரெடியானாங்க. அம்மா, நீங்க ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அப்பா, நீங்களும் ப்ளூ ஷர்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நானும் சிங்கி ப்ளூ ட்ரெஸ் தானே போட்டிருக்கோம். ஓஹோ, ஆனா எதுக்கு அப்படி? ஏன்னா இன்னைக்கு நம்ம அக்வேரியம் போறோம்ல, அந்த தீம் தான் அது, ப்ளூ ப்ளூ. அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடியாகி அக்வேரியமுக்கு போயிட்டாங்க. அட குழந்தைங்களா, இப்பதான் நம்ம என்டர் ஆயிருக்கோம். என்டர் ஆகும்போது வாவ்னு சொன்னா எப்படி? அப்பா, இந்த அக்வேரியம் எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க எவ்வளவு டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. ஆமாப்பா, வீட்ல இருக்கிற அந்த கோல்ட் ஃபிஷ் எவ்வளவு சின்ன டேங்க்ல இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிற டேங்க் எவ்வளவு பெருசா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். உள்ள வந்து பாருங்க. வாவ் வாவ் சொல்லிட்டு இருப்பீங்க. உள்ள போய் கட்டு சிங்கி அந்த அக்வேரியமை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிங்கி சொன்னா, அப்பா, இங்க எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. அந்த தண்ணியோட சத்தம் எவ்வளவு அழகா கேக்குது. ஆமா, அப்புறம் அங்க பாருங்க, இவ்வளவு ஸ்மூத்தா அந்த மீனுங்க நீந்திக்கிட்டு போகுதுன்னு. தண்ணி ரொம்ப கிளியரா இருக்குல்ல. அப்பா, நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் 2 நாளுக்கு ஒரு தடவை டேங்க கிளீன் பண்ணுவாரு. இங்க இவ்ளோ பெரிய பெரிய டேங்க் இருக்கே, இந்த டேங்க் எல்லாத்தையும் யார் கிளீன் பண்ணுவாங்க? குழந்தைங்களா, இங்க 1 2 இல்ல, இங்க 50ல இருந்து 60 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க டேங்க கிளீனா வைப்பாங்க. ஓ, 50-60 வர்க்கர்ஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்லப்பா. ஆமா சிங்கி, கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபிஷ்ஷை நாம ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்குதான் வீட்டுக்கு ஃபிஷ் வேணான்னு சொன்னது. ஆமாப்பா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. வாவ், இங்க எவ்ளோ டாட்டாய்ஸ் இருக்குல்ல. அடகட்டு, இங்க பாரு, இந்த டேங்க்ல எவ்ளோ கோல்ட் ஃபிஷஸ் இருக்கு. அட ஆமா சிங்கி, வாவ். கட்டு சிங்கி எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறதையும் என்ஜாய் பண்றதையும் பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. கட்டு சிங்கி, இங்க வாங்க. இங்க ஃபிஷஸ்க்கு சாப்பாடு போடுறாங்க. நாமளும் அந்த ஃபிஷஸ்க்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஓகேமா. அப்படி கட்டு சிங்கி அம்மா சேர்ந்து ஃபிஷஸ்க்கு சாப்பாடு போட்டாங்க. அம்மா, இந்த ஃபிஷஸ் சாப்பிடும்போது எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. எனக்கு பாக்கும்போது உன்ன மாதிரியே இருக்கு சிங்கி. கட்டு அப்படி சொன்னதும் எல்லாரும் சிரிச்சாங்க. அம்மா, இந்த ஃபிஷஸ்க்கு சாப்பாடு போடவும் 50ல இருந்து 60 பேர் வருவாங்களா? ஆமா சிங்கி, ஃபிஷஸ் ஒரு நாளைக்கு நிறைய தடவை சாப்பிடும். அதனால அடிக்கடி சாப்பாடு போட இங்க நிறைய பேர் வருவாங்க. ஓ, அப்படின்னா நீங்க சொன்னது உண்மைதாமா. இந்த ஃபிஷஸ பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆமாமா, எங்களுக்கு என்னைக்காவது ஃபிஷ்ஷ பார்க்கணும், ஃபிஷ் கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா நாங்க இதே மாதிரி அக்வேரியம்க்கு வந்து பாத்துக்கிறோம். சரி கட்டு சிங்கி. இப்படியே கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா அக்வேரியமை விசிட் பண்ணாங்க.
அப்பா செஞ்சு கொடுத்த டின்னர். அன்னைக்கு சண்டே. கட்டு சிங்கி ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா அப்பா இன்னைக்கு எல்லாரையும் மூவிக்கு கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட்டு டின்னரும் வெளியில தான். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப அப்பாவுக்கு திடீர்னு ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. சாரி குழந்தைங்களா, நான் சீக்கிரமா ஆபீஸ் போகணும். என்னது? ஆனா ஏன்பா இன்னைக்கு சண்டே தானே? ஆமாப்பா, நாம எவ்வளவு பிளான்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். சாரி குழந்தைங்களா, எனக்கு தெரியும் கொஞ்ச நாட்களா உங்ககிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். இன்னைக்கு சண்டே கூட நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். என்ன பண்றது? கட்டு சிங்கி 2 பேரும் அப்பா சொன்னதை கேட்டு ரொம்பவும் சோகமாயிட்டாங்க. எந்த பதிலுமே சொல்லல. பசங்களா, அவ்வளவு டல்லாக கூடாது. நம்ம வேணும்னா அடுத்த சண்டே இந்த பிளான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம், ஓகே? அம்மா சொன்னதை கேட்டு கட்டு சிங்கி சமாதானமாயிட்டாங்க. ஆனா 2 பேரும் கவலையிலே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்பா எழுந்திருச்சு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. போற வழியெல்லாம் அப்பா இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. பாவம் பசங்க 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னு. அப்பா அவரு நினைச்சாரு, சாயந்தரம் வீட்டுக்கு சீக்கிரமா போய் கட்டு சிங்கிக்காக சர்ப்ரைஸா டின்னர் சமைச்சிடலான்னு. ஹலோ, நான் சாயங்காலம் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுறேன். எல்லாருக்கும் டின்னர் பண்ணி கொடுக்குறேன். காலையில கட்டுச்சிங்கி என்னால ரொம்ப சோகமா இருந்தாங்க. அட, இது உண்மையிலே நல்ல ஐடியா தான். ஒன்னு பண்ணு, சாயங்காலம் கட்டுச்சிங்கிய கூட்டிக்கிட்டு 2 மணி நேரம் வெளியே போ. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்து நான் சமைச்சு வச்சிடுறேன். அப்புறம் நீங்க திரும்ப வரும்போது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கும். இது பெஸ்ட் ஐடியா. இன்னொன்னு, நான் ஒரு நல்ல மூவி கூட டிசைட் பண்றேன். எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். நல்ல டின்னரை சாப்பிட்டுக்கிட்டு. ஓகே, இது சூப்பர். நீங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் எனக்காவது சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு என்ன டின்னர் செய்ய போறீங்க? நான் எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போவேன்ல. அட இல்ல, இன்னைக்கு ஸ்பெஷல் சைனீஸ் சாப்பாடு பண்றேன். அதுக்காக எல்லா பொருளை நான் வாங்கிக்கிறேன். ஓ, ஓகே. போட்ட பிளான் படி சாயந்தரம் அம்மா கட்டு சிங்கி 2 பேரையுமே சின்ன ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பா ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தாரு. கட்டு சிங்கி இன்னும் சோகமா தான் இருந்தாங்க. சரி, இன்னைக்கு அப்பா ஸ்பெஷல் சைனீஸ் டிஷ் நாம பண்ணலாம். முதல்ல அப்பா எல்லா வெஜிடபிளையும் வாஷ் பண்ணாரு. அதுக்கப்புறமா கேரட், கேப்சிகம் இப்படி எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிச்சாரு. அப்பா அவருடைய மொபைல்ல இருந்து அவரோட ஃபேவரட் சாங் லிஸ்ட்டை எடுத்தாரு. ரொம்ப பழைய பாட்டை போட ஆரம்பிச்சாரு. சரி, வெஜிடபிள்ஸை கட் பண்ணியாச்சு. இப்போ நூடுல்ஸை பாயில் பண்ணி ஆகணும். அப்பா ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டை ஓபன் பண்ணாரு. ஒரு பெரிய பாத்திரத்துல அந்த நூடுல்ஸை போட்டு அதுல கொஞ்சம் உப்பையும் எண்ணெயும் போட்டாரு. இந்த நூடுல்ஸை பாயில் ஆகுற வரைக்கும் நான் சில்லி பண்ணிடுறேன். ஒரு பக்கம் நூடுல்ஸ் பாயில் ஆயிக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பன்னீர் ஃப்ரை ஆயிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா அந்த பாயில்டு நூடுல்ஸை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஷெஃப் மாதிரி அதை டாஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. உண்மையிலேயே நூடுல்ஸோட மனம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வாவ், நறுமணம் செம்மையா வருது. டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இத சாப்பிட்டு கட்டு சிங்கியோட எல்லா கம்ப்ளைண்ட்டும் நீங்கிடும். சரி, ஃபைனலி சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா இத டேபிள்ல நான் வச்சிடுறேன். எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் கட்டு சிங்கி அம்மா ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்தாங்க, கட்டு சிங்கியோட முகம் இன்னும் வாடி போய் தான் இருந்துச்சு. அவங்கள சமாதானப்படுத்த அம்மா முயற்சி பண்ணாங்க. பசங்களா, ஏன் இன்னும் டல்லாவே இருக்கீங்க? நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்கும். இப்போ உங்க மூடு சரியாக்கலாம்ல. இல்லம்மா, எங்களுக்கு அப்பா மேல கோவம். நாங்க இப்படிதான் சோகமா தான் இருப்போம். ஆமாம்மா, நாங்க இப்படிதான் இருப்போம். என்ன நடந்தாலும் நாங்க கோவமா தான் இருப்போம். ஓஹோ, சரி, பார்க்கலாம் ஒருவேளை நீங்க மாறுறீங்களா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி அம்மா கேட் ஓபன் பண்றதுக்காக சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போனாங்க. ஆனா கட்டு சிங்கிக்கு எதுவுமே புரியல. கதவை திறந்ததும் வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாடு மனம் ரொம்ப சூப்பரா வெளியே வந்துச்சு. அட, இந்த மனம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து எப்படி வருது? ஆமா, எப்படி? நம்ம வெளியே போய் இப்பதான் உள்ள வரோம். அம்மா இன்னைக்கு எதுவும் சமைக்க கூட இல்லையே. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த அப்பா வெளியே வந்தாரு. அவரு ஆப்ரான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. டேபிள்ல பலவிதமான சைனீஸ் ஐட்டம்ஸ் ரெடியா இருந்துச்சு. சர்ப்ரைஸ்! கட்டு சிங்கி ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டாங்க. 2 பேரும் ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. வாவ் அப்பா, இது உண்மையிலே எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். இந்த ஸ்மெல்லுக்கு எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? ஆனா அப்பா, இதெல்லாம் நீங்க எப்ப செஞ்சீங்க? நீங்க ஆபீஸ்க்கு போயிருந்தீங்கல்ல, நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியலையே. குழந்தைங்களா, நானு போனேன், ஆமா. ஆனா உங்க 2 பேரோட சோகமான முகம் கண் முன்னாடி வந்துச்சு. அதுக்குதான் இதை எல்லாத்தையும் நான் பண்ணேன்.
வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டேன். ஏன்னா சந்தோஷமான உங்க முகத்தை பாக்குறதுக்கு. அப்பா அப்படி சொன்னதை கேட்டு கட்டு சிங்கி 2 பேரும் ஒருத்தங்கள பார்த்து சிரிச்சாங்க. சரி சொல்லுங்க பசங்களா, இப்போ நீங்க 2 பேரும் இன்னும் கோவமா இருக்கீங்களா? எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. ஏன்னா இப்போ உங்களுடைய முகத்துல வேற ஏதோ ஒண்ணு தெரியுதே. அப்படின்னா அம்மாவுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? ஆமா பசங்களா, இந்த பிளான்ல நான் அப்பா கூட தான் இருந்தேன். வாங்க வாங்க, என்ன பேசிட்டு இருப்பீங்களா? எல்லாரும் போய் டேபிள்ல உட்காருங்க. அதுக்குள்ள ஒரு நல்ல மூவியை நான் போடுறேன். எல்லாரும் சேர்ந்து நாம மூவியை பார்க்கலாம், டின்னரை என்ஜாய் பண்ணலாம். சரியா? கட்டு சிங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா கூட சேர்ந்து எல்லாரும் டின்னர் சர்வ் பண்ணாங்க. வாவ், இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமா உண்மையாதான், இது வரைக்கும் சாப்பிட்டதுலே இது உண்மையிலே பெஸ்ட் டின்னர்ப்பா. அப்புறம் என்ன, ஃபேமிலியே சந்தோஷமா மூவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டும் முடிச்சிட்டாங்க. காட்டன் கேண்டி விக்கிற அங்கிள். கட்டு சிங்கியோட வீட்டுக்கிட்ட ஃபன் ஃபேர் நடந்துட்டு இருந்தது. ஹரி, பண்டி மற்றும் குட்டி எல்லாருமே ஃபன் ஃபேருக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சாயந்தரம் விளையாடுறப்ப எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க. கட்டு சிங்கி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வாட்டி ஃபன் ஃபேர்ல காட்டன் கேண்டி கடை போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அங்கிள் எந்தெந்த குழந்தைக்கு எந்தெந்த ஷேப்ல காட்டன் கேண்டி வேணுமோ அந்த ஷேப்லயே செஞ்சு தராரு. அது ரொம்ப நல்லா செய்றாரு. அட வா குட்டி, அப்ப நீ எந்த ஷேப்ல செஞ்சு சாப்பிட்ட? நானு சர்க்கிளா செஞ்சு கொடுக்க சொல்லிருந்தேன். சிங்கி ரொம்பவே டேஸ்டா இருந்தது தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரெக்டாங்கிள்ல செஞ்சு கொடுக்க சொன்னேன். ரொம்ப டேஸ்டியா இருந்தது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நிஜமாவா குட்டி? வாவ், நான் கூட இந்த வாட்டி போகணும்னு நினைக்கிறேன். நான் என்ன தெரியுமா, ரெக்டாங்கிள் ஷேப் காட்டன் கேண்டி சாப்பிட போறேன். ஆமா கட்டு, இன்னைக்கு நம்ம போய் டாடாவை கேட்டுடலாம். எனக்கும் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம கண்டிப்பா இன்னைக்கு போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போயிடுங்க. ஏன்னா ஃபன் ஃபேர் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுறாங்களா. சரி சரி குட்டி. சரி சிங்கி, வா வீட்டுக்கு போலாம். நம்ம விளையாடிட்டு இருக்கும் போதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கட்டு சிங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க. ராத்திரி ஆனதும் அவங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே கட்டு சிங்கி அப்பா கிட்ட ஃபன் ஃபேருக்கு போலான்னு கேட்டதும் அப்பாவும் சரி போலான்னு சொல்லிடுறாரு. 2 நாளைக்கு அப்புறமா சண்டேவும் வந்துடுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபன் ஃபேருக்கு போறாங்க. வாவ், இந்த ஃபன் ஃபேர் எவ்வளவு பெருசா இருக்குல்ல. இங்க எத்தனை ரைட்ஸ் இருக்குன்னு பாரு. ஆஹா, அந்த ரைட்ஸ் எல்லாம் அப்புறமா பார்க்கலாம். வா, நம்ம காட்டன் கேண்டி அங்கிள் கடைக்கு போயிடலாம். அப்புறம் காட்டன் கேண்டிய சாப்பிட்டுடலாம். ஆஹா, குழந்தைங்களா வாங்க, நம்ம போய் காட்டன் கேண்டி சாப்பிடுவோம். அப்பாவும் அம்மாவும் கட்டு சிங்கிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க காட்டன் கேண்டி அங்கிளோட கடை இருக்கும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து காட்டன் கேண்டி அங்கிள் வந்திருக்க மாட்டாரு. என்னப்பா இது, இன்னைக்குன்னு பார்த்து காட்டன் கேண்டி அங்கிள் வரவே இல்ல. இது எங்களுக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்கணும்? நாங்க வந்தப்பவே இந்த அங்கிள் இல்லாம போயிட்டாரு. பண்டி, குட்டி, ஹரி எல்லாருமே அந்த அங்கிளோட டிஃபரெண்ட் ஷேப் காட்டன் கேண்டி சாப்பிட்டாங்க. நாங்க மட்டும் தான் சாப்பிடல. ஆமா சிங்கி, நீ சரியாதான் சொல்ற. கட்டு சிங்கி இத பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாங்க. குழந்தைங்களா, நாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். இந்த எக்ஸிபிஷன்ல காட்டன் கேண்டியே கிடைக்கல. காட்டன் கேண்டி அங்கிள் இன்னைக்கு வரமாட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்களா, நீங்க போய் நல்லா ஜாலியா விளையாடுங்க. அப்புறம் நாமெல்லாம் ஒண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரியா? ஆமா பசங்களா, இங்க பாருங்க. இங்க உங்களுக்கு பிடிச்ச பம்பிங் கார்ஸ் கூட இருக்கு. நாம எல்லாரும் அந்த கார்ல உட்காரலாம். இல்ல மம்மி, எனக்கு வெறும் காட்டன் கேண்டி சாப்பிடணும். எனக்கு இந்த ரைட்ஸ்ல போக கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல மம்மி. ஆமாம்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். இவங்க 2 பேரும் இவ்ளோ கவலைப்படுறத பார்த்து அப்பா அம்மா கூட ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்ல மம்மி அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச டின்னரை சமைக்கிறாங்க. அவங்க அப்பா கூட அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வராரு. ஆனா அவங்க 2 பேரும் கவலையா இருந்தாங்க. மறுநாள் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு அப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. அப்புறம் அவங்க எந்திரிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அட சிங்கி, அந்த பெல் சத்தம் கேக்குது. இது ஐஸ்கிரீம் விக்கிற அங்கிளோட வண்டி பெல்லா இருக்கும். வா, வெளிய போய் ஒரு வாட்டி பார்க்கலாம். வா போய் பார்க்கலாம். கட்டு சிங்கி வெளிய ஓடி போறாங்க.
வெளியே ஓடி போய் பாக்குறாங்க. அங்க அவங்களோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் காட்டன் கேண்டி விக்கிற அங்கிள் கூட அவரோட ஸ்டாலோடவே வந்துட்டாரு. வா அப்பா அம்மா. நம்ம நிஜமாலே கனவு காணல இல்ல கட்டு? இல்ல கட்டு ஜிங்கி, இது கனவில்ல, இது நிஜமாவே உங்க காட்டன் கேண்டி அங்கிள் தான். பாரு, வெவ்வேறு ஷேப்ல காட்டன் கேண்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா கட்டு, இது அதே அங்கிள் தான். அப்பா இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம்? ஃபன்ஃபேர் எல்லாம் முடிஞ்சிடுச்சுலப்பா. ஆனா அங்கிள் இங்க எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? கட்டு, நேத்து நாம எக்ஸிபிஷன் போயிருந்தோம்ல, நான் அங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு இவரோட நம்பரை வாங்கினேன். அப்புறம் இன்னைக்கு இங்க கடையை வைக்க சொன்னேன். ஆமா கட்டு, அப்பா அங்கிள் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அங்கிள் கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணோம், நீங்க தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க பசங்களுக்கெல்லாம் உங்க கையார ஸ்பெஷல் கேண்டிஸ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த காட்டன் கேண்டி விக்கிற அங்கிள் கட்டு கிட்ட சொல்றாரு, ஏய் பசங்களா, நான் உங்க அப்பா அம்மா சொன்ன வேண்டுகோளை ஏத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க சோகமா இருந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கீங்க. அங்கிள் உங்களுக்கு கூட தேங்க்யூ. எங்களுக்காக நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு என்னென்ன ஷேப்ல காட்டன் கேண்டி வேணும் சொல்லுங்க. ஆமா அங்கிள், எனக்கு ட்ரையாங்கிள் காட்டன் கேண்டி செஞ்சு கொடுங்க. எனக்கு ஸ்டார் ஷேப் வேணும். அங்கிள் எனக்கு ரவுண்ட் ஷேப்ல வேணும். எனக்கு ரெக்டாங்கிள். எனக்கு ஸ்கொயர். அங்கிள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல காட்டன் கேண்டி செஞ்சு கொடுக்கறாரு. அங்கிள் நிஜமாலே உங்க காட்டன் கேண்டி ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா அங்கிள், அது மட்டும் இல்லாம உங்க காட்டன் கேண்டில ஏதோ ஸ்பெஷல் இருக்கு. அப்புறம் எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் பசங்களா. பசங்களோட சேர்ந்து அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் அந்த சொசைட்டியோட வேற ஆட்கள் கூட வந்து அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுறாங்க. கட்டு மற்றும் சிங்கி ஆடினாங்க கோகோ. கட்டு, சிங்கி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்க்ல விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஓஹோ, இந்த கேம் ஆடி எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது கட்டு. நம்ம வேற ஏதாவது விளையாடலாமா? ஆஹா ஆமா, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. சொல்லு, வேற என்ன விளையாடலாம்? திருட போலீஸ் விளையாடலாமா? அட வானா வேற ஏதாவது விளையாடலாம். சரி, அப்பனா நீயே ஏதாவது சொல்லு பண்டி. சரி, அப்ப கோகோ விளையாடலாமா? கொக்கோ? கேட்கவே புதுசா இருக்கு. சரி விளையாடலாம். ஆனா இதோட ரூல்ஸ் எனக்கு தெரியலையே. ஆஹா, பிரச்சனை இல்ல, நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம போய் இன்னும் கொஞ்சம் பசங்களை கூட்டிட்டு வரணும். ஏன்னா இந்த கேமுக்கு 12 பேரு தேவைப்படும். கட்டு, சிங்கி அப்புறம் வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து காலனில இருக்க பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்ல ரவுண்டா உட்காராங்க. பண்டி, இங்க பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. கேமோட ரூல்ஸ் சொல்றியா? பாரு கட்டு, இப்ப நாம 12 பேர் இருக்கோம். டோட்டலா 2 டீம்ஸா பிரிய போறோம். ஒரு டீம்ல யார் யார் இருக்க போறீங்க? சரி வாங்க, நாம இப்ப டீம்ஸா பிரிக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லி 6 பசங்களோட சேர்ந்து கட்டு ஒரு டீம்ல இருக்காரு. இன்னொரு டீம்ல சிங்கி இருக்கான். அந்த டீம்ல இருந்து ஒரு பையன் சொல்றான், இப்ப டீம்ஸ் என்னமோ பிரிச்சிட்டோம், என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட்? பண்டி கட்டு டீம்ல இருந்தான். அவன் சொல்றான், நம்மள ஒரு டீம் இப்ப டிஃபெண்டர்ஸா இருப்பாங்க, இன்னொரு டீம் சேசர்ஸா இருப்பாங்க. அப்படின்னா ஒரு டீம் ஒருத்தங்கள பிடிப்பாங்க, இன்னொரு டீம் ஓட வேண்டியதா இருக்கும். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது பண்டி. அப்புறம் பண்டி அவனோட பாக்கெட்ல இருந்து சாக் பீஸை எடுத்து கிரவுண்ட்ல ஒரு லைனை போடுறான். அதுக்கப்புறம் லைனோட 2 எண்ட்லயும் ஒரு ஸ்டிக்கர் நிக்க வைக்கிறான். சரி, இப்ப ஒரு வேலை பண்ணலாம். எங்களோட டீம், அதான் நானும் கட்டு இருக்கிற டீம் சேசஸா இருக்கும். இப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி வந்து உட்காருங்க. பண்டி அவனோட டீம் மெம்பர்ஸ அவன் போட்டு இருக்க லைன்ல உட்கார வைக்கிறான். எதுக்காக இப்படி உட்காரணும் பண்டி? நெக்ஸ்ட் என்ன? இங்க பாரு, வேற டீம் இருக்குல்ல, அங்க இருந்து 3 பேர் வருவாங்க. அவங்க கிரவுண்ட்ல ஓட ஆரம்பிக்குவாங்க. அப்புறம் நாம தான் அவங்கள பிடிக்கணும். அவங்க இந்த லைனை கிராஸ் பண்ணி ஓடலாம். ஆனா நம்ம மட்டும் இந்த லைனை கிராஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா நாம அவுட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நான் எப்ப வந்து உங்க பின்னாடி அடிச்சு கோ அப்படின்னு சொல்றனோ அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு அவங்கள பிடிக்கிறதுக்காக ஓடணும்.
ஓ அப்படியா, சரி சரி, எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சுது. சரி, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சிங்கியோட டீம்ல இருந்து 3 பேரு விளையாட வந்துடுறாங்க. கட்டு லைனோட எண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. பண்டி கட்டு கிட்ட சொல்றாரு, நான் இங்க உட்கார்ந்திருக்க கட்டு, நீ இப்ப சிங்கியோட டீம்ல இருக்க ஆட்களை நீ பிடிக்கணும். ஒருவேளை உனக்கு ஹெல்ப் வேணும்னா கோன்னு சொல்லி எங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே பண்டி, ஆரம்பிச்சிடலாம். கட்டு ஓட ஆரம்பிக்கிறான். சிங்கியோட டீம் மெம்பர்ஸ பிடிக்கிறதுக்காக அவன் ஓட ஆரம்பிக்கிறான். பண்டிக்கோ. பண்டி ஓடுறான். அதுக்கப்புறம் குட்டிய புடிச்சு அத அவுட் பண்ணிடுறான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சிங்கியோட டீம அவுட் பண்ணிடுறாங்க. அட, எங்க எல்லாரையும் பிடிச்சிட்டீங்களா? ஆனா கேம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பண்டி? என்ன இப்ப உங்க டீம் தான் ஜெயிச்சுச்சா? இல்ல சிங்கி, கேம் ஆரம்பிக்கும் போது என்னோட வாட்ச்ல டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டேன். எங்களோட டீம் உங்க டீமை பிடிக்கிறதுக்கு டோட்டலா 12 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால அப்ப நாங்க ஜெயிக்கணும்னா இப்ப அந்த 12 மினிட்ஸ்க்கு மேல நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நாங்க ஜெயிக்க முடியும். என்ன சொல்ற பண்டி? இப்ப நம்ம ஓட போறோம். சிங்கி டீம் ஆட்கள் தான் நம்ம எல்லாரையும் வந்து பிடிக்க போறாங்களா? இப்ப நம்மளோட பொசிஷன் டோட்டலா மாற போகுது. அதுக்கப்புறம் நம்மள நாம 12 மினிட்ஸ்க்கு மேல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா பண்டி, நான் உனக்கு கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேனே. நீங்க 12 மினிட்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. 2 மினிட்ஸ்ல அவுட் ஆயிடுவீங்க. பாக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த வாட்டி சிங்கியோட டீம் எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. சிங்கி லைனோட ஒரு எண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்கா. ஆஹா, கட்டு டீம் பசங்களா, வாங்க, எவ்வளவு சீக்கிரம் அவுட் பண்ற பாருங்க. கட்டு, நாம அவங்க கிட்ட இருந்து ரொம்ப நேரம் தப்பிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுதான் நம்ம டார்கெட். சரி பண்டி, நாம அப்படியே பண்ணிடலாம். சரி, வா வா. அப்புறம் என்ன, கட்டு, பண்டி அப்புறம் அவங்கள டீம்ல ஒரு ஆளு எல்லாரும் சேர்ந்து சிங்கிய பிடிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிங்கி கட்டு டீம்ல இருக்க 3 பேரையும் அவுட் பண்ணிடுறா. அட பண்டி, சீக்கிரம் சொல்லு, எங்க டீம் உங்களை எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. பண்டி, சீக்கிரம் சொல்லு. இவங்க தான் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லு. அது கட்டு, சிங்கி, நான் அது நான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு. சிங்கி, அது நான் இந்த வாட்டி அது டைமர் வைக்கிறதே மறந்துட்டேன். என்ன? அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டைமர் வைக்கிறதே மறந்துட்டேன். ஆனா எப்படி தெரிய வரும் யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லி? கட்டு, இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? ஆஃப் கோர்ஸ் எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு. நாங்க உங்களை எவ்வளவு சீக்கிரமா பிடிச்சிட்டோம். அதனால நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். இல்ல, எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு, உங்க டீம் இல்ல. இல்ல, எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த விஷயத்து மேல எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சொசைட்டியோட செக்ரட்டரி அங்கிள் அங்க வராரு. அட குழந்தைங்களா, சண்டை போடாதீங்க. அங்க பெஞ்சில் உட்காந்து நான் உங்க கேம பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியும் எந்த டீம் வின் ஆகும்னு. அப்படியே அங்கிள், அது எப்படி? அங்கிள், உங்களுக்கு எந்த டீம் ஜெயிச்சிச்சுன்னு தெரிஞ்சா தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்க. பார்த்து விளையாடுங்க. கட்டோட டீம் விளையாட வரும்போது தன்னோட போன்ல டைமரை வச்சிருந்தேன். கட்டு டீம் அவுட் ஆகுறதுக்கு 15 நிமிஷத்துக்கு கூட கம்மியாச்சு. அவங்க வெறும் 12 நிமிஷத்துல அவுட் ஆயிட்டாங்க. அதனால வினர் சிங்கியோட டீம் தான். அது கேட்டதும் சிங்கி மற்றும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா கட்டு, நான் சொன்னல, நாங்க தான் ஜெயிச்சோம். இந்த மாதிரி பசங்க எல்லாரும் சேர்ந்து கோகோ விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. மேங்கோ. அன்னைக்கு சண்டே. கட்டு, சிங்கி அவங்க அவங்களோட டிராயிங் புக்ல டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டோர் பெல் யாரோ அடிக்கிறாங்க. அப்பா டோர் ஓபன் பண்றாரு. யார் வந்திருக்காங்க அப்படின்னு கட்டு, சிங்கி எக்ஸைட்டடா போய் பாக்குறாங்க. ஆனா வெளிய கொரியர்காரர் இருந்தாரு. அப்பாவோட கையில பெரிய பெரிய 2 பாக்ஸஸ் இருந்தது. கட்டு சிங்கி, உங்க பாட்டி உங்களுக்காக ஏதோ சென்ட் பண்ணிருக்காங்க போல. இதுல அவங்க பேர் இருக்கு. அட வாப்பா, என்னப்பா இருக்கும் இதுல? சீக்கிரம் காட்டுங்கப்பா. சித்தப்பா எங்களுக்காக என்ன அனுப்பியிருக்காரு, காட்டுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இதுல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும்னு. சிங்கி, ஆனா எனக்கு இதுல சாக்லேட்ஸ் இருக்கான்னு தோணலையே. இரு இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறேன். அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இதுல என்ன இருக்குன்னு. அப்பா பாக்ஸ் திறக்கிறாரு. அப்ப பார்த்த உடனே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பாக்ஸ்ல பச்சை மாங்காய் இருந்தது. அப்புறம் இன்னொரு பாக்ஸ்ல பழுத்த மாங்காய் இருந்தது.
வாவ், எவ்ளோ மாங்காவா! அட வா, இந்த பச்சை மாங்காலையும் பழுத்த மாங்கால இருந்தே எவ்ளோ நல்ல வாசனை வந்துகிட்டு இருக்குல்ல. சரியா சொன்னீங்கம்மா, பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. அப்புறம் பழுத்த மாங்காவை பார்த்த உடனே கட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்புறம் அவன் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறான். அட மம்மா, எனக்கு இந்த பழுத்த மாங்காவை பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு செம்மையான ஐடியா வந்திருக்கு. என்ன கட்டு? அட என்ன சிக்கி, மறந்துட்டியா? நாம சம்மர்ஸ்க்காக ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல ஸ்கூல்ல. அதுவும் ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நான் மறந்தே போயிட்ட கட்டு. அப்ப இத வச்சு நீ என்னதான் பண்ண போற? நான் இந்த பழுத்த மாங்காவை வச்சு ஒரு மேங்கோ ஷேக் பண்ணலாம்னு இருக்கேன். அம்மா, என்னம்மா நீ கத்து தரியா எனக்கு? ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா நான் கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கட்டுவ கிச்சனுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. மில்க் ஷேக் பண்றத அவன் கத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் சிங்கி மட்டும் யோசிக்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருப்பா. அவ கவலையா இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா கேக்குறாரு, சிங்கி, என்னாச்சு? என்ன யோசிக்கிற? அப்பா, கட்டு பழுத்த மாங்காவை வச்சு மில்க் ஷேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டான். ஆனா இந்த பழுக்காத மாங்காவை வச்சு நான் என்னப்பா பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அட சிங்கி செல்லம், உனக்கு தெரியாது, இந்த மாங்காவை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஒத்துக்குற, மேங்கோ ஷேக்கு ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும். ஆனா நீ பச்சை மாங்காய் ஆம்பண்ணாவை குடிச்சிருக்கியா? என்னது, ஆம் பண்ணாவா? இல்ல அப்பா, எப்படி இருக்கும்பா அது? இங்க பாருப்பா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டி கூட கிராமத்துல இருந்தோம். அப்போ எங்க அம்மா அப்படின்னா உங்க பாட்டி எங்களுக்காக வெயில்ல சில்லுன்னு மாம்பழ பண்ணாவை பண்ணி தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ஹெல்தியும் கூட. நிஜமாவாப்பா? அப்பனா உங்களுக்கு அது செய்ய வருமாப்பா? ஆமா சிங்கி, இது உங்க பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உனக்கு சொல்லி தரேன். அது நாளைக்கு எடுத்துட்டு போ. தேங்க்யூ அப்பா. நாளைக்கு கிளாஸ்ல என்னோட ட்ரிங்க் தான் யூனிக்கா இருக்க போகுது. அப்புறம் என்ன, கட்டுக்கு அவங்க மம்மி மில்க் ஷேக் பண்றது கத்து கொடுத்த பிறகு கிச்சன் காலியான பிறகு அப்பா பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. அவங்க அம்மாவோட சீக்ரெட் ரெசிபிய அவர் பொண்ணுக்கு கத்து தராரு. சிங்கி பாரு, முதல்ல நாம இத கொதிக்க வைக்கணும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் இத எடுத்து தோலு பல்ப செப்பரேட் பண்ணணும். சரி, அப்புறம்பா? அதுக்கப்புறம் நாம அதுல ரெட் சில்லி பவுடர், உப்பு, கருப்பு உப்பு, மின்ட் லீவ்ஸ் அப்புறம் சர்க்கரையை போட்டு பிளெண்ட் பண்ணணும். என்னது, உப்பும் சக்கரையும் சேர்த்து போடணுமா? இத நான் மொத தடவை கேள்விப்படுறேன். ஆமா சிங்கி செல்லம். அதுக்கப்புறம் இது நல்லபடியா பிளெண்ட் ஆனக்கப்புறம் இதுல தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆம்பண்ணா தயார். அவ்வளவுதான். இதுல ஐஸ் கட்டிய போடணும். அட செம்மப்பா, செம்மையா பண்ணீங்க. அப்பா, நான் இத குடிச்சு பார்க்கலாமா? ஆஹா, கண்டிப்பா. ஏன் இல்ல? இது ரொம்ப டேஸ்டியா இருக்குப்பா, ரொம்ப ருசியா கூட இருக்கு. அப்பா, செம்மையா இருக்குப்பா. ஆமா சிங்கி, இப்போ பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி உனக்கு கூட தெரிஞ்சு போச்சு. அப்பா, நாளைக்கு நான் இத செஞ்சு கொண்டு போறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஸ்கூல்ல கூட எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லா பிடிக்கும்னு. மறுநாள் கட்டு சிங்கியோட கிளாஸ்ல எல்லா பசங்களும் நிறைய ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஒருத்தங்க ரூ அப்சா, சில பேரு லெமன் ஜூஸ், சில பேரு மில்க் ஷேக் கூட செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் சிங்கியோட ஆம் பண்ண அப்படின்னு சொல்கிற சம்மர் ட்ரிங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கிளாஸ்ல யாரும் ட்ரை பண்ணதே இல்ல. ஆனா எல்லாருக்கும் இந்த ட்ரிங்க் மட்டும் பிடிச்சிருந்தது. சிங்கி, எனக்கு நிஜமாலே தெரியல, ஒரு பச்சை மாங்கால இவ்ளோ நல்லா ருசியா ஒரு சம்மர் ட்ரிங்க செய்ய முடியும்னு சொல்லி. ஹா குட்டி, இது ரொம்பவே ஹெல்தி கூட. இது சம்மர்ல குடிச்சோனா நம்ம உடம்பு ரொம்ப கூலா இருக்கும் தெரியுமா? ஆமா, கட்டுவோட மேங்கோ மில்க் ஷேக் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அது குடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ ஹரி. இது எல்லாமே பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி தெரியுமா? எல்லா பசங்களும் வேற அவங்க செஞ்ச சம்மர் ட்ரிங்க்ஸா குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஆம் பண்ணாவ ரெடி பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.